திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் சிவன் கடல் தாழ் பணிந்து முன்னிய தலைவர் செல்வத்துறை ஐயா அவர்களையும் நினைவு கூர்ந்து தலைவர் கமலநாதன் ஐயாவுக்கும் வணக்கம் கூறுவதோடு செயலாளர் ஆனந்தி அம்மையாருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் திரு சைவப்புலவர் திரு குமரன் அவர்களையும் வணங்கி கொண்டு மற்றும் இங்கே சைவ சித்தாந்தம் என்னும் தேனை பருகுவதற்கு தாகத்தோடு காத்திருக்கும் பரிச்சாத்திகள் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்தும் சைவப்புலவர் தேர்வு வழிகாட்டி வகுப்பு தேவார புராணத்துடன் ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். இடரினம் தளரினம் என துரு நோய் தொடரினும் உணகலல் தொழு தழுவே. இடரினும் தளரினும் என துரு நோய் தொடரினும் உணகலல் தொழு தழுவே. கடந்த நிலமுதோழு நலந்தானஞ்சை கடந்த நிலமுதோழு நலந்தானஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமகில்லையே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமகில்லையே. அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்சவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி சந்திரிகா அவர்களே. புலவர் குமரன் சார் அவர்களை வருக வருக என்று வரவழைக்கிறோம். ஐயா நீங்க. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிவபரம்பருடைய குருவருளும் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்க இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு நேற்றைய தினம் பார்த்த விரிவுரையோட சில தொடர்ச்சியான விடயங்களை சைவ சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய விடயங்களை இன்றைய
விரிவுரையிலே நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறோம். நேற்றைய விரிவுரையிலே நாங்கள் இந்த மகோத்சவத்திலே 10 நாட்கள் நடைபெறுவதாகவும் அந்த 10 நாட்களும் சைவ சித்தாந்த தத்துவத்தை உள்ளடக்கிய வகையிலே நடைபெறுவதாக அங்கே சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட விடயங்களை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில நேற்று 3ஆம் நாள் உற்சவத்திலே நாங்கள் மூவினைகள் சங்கீதம், பிரார்த்தம், ஆகாமியம் என்று சொல்லப்படுகிற 3 வினைகள், முப்புத்தி என்று சொல்லப்படுகிற ஐயம், விபரீதம், மயக்கம் என்று சொல்லப்படுகிற முப்புத்தி, முக்குணங்கள் ராட்சதம், தாமசம், சாத்வீகம் என்று சொல்லப்படுகிற 3 குணங்கள், அதே போல மும்மனம் சிந்தித்தல், நிச்சயித்தல், கொண்டெழும்பல் என்று சொல்லப்படுகிற 3 மனங்கள், சிந்தித்தல், நிச்சயித்தல், கொண்டெழும்பல் என்று சொல்லப்படுகிற 3 விடயங்கள். அதே போல முக்குற்றங்கள் காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லப்படுகிற 3 குற்றங்கள். அதே போல முப்பிறப்பு, கழிந்த பிறப்பு, இப்பிறப்பு, இருபிறப்பு என்று 3 வகையான பிறப்புகள். அதே போல முப்பற்று ஆகியன சார்ந்த விளக்கமாக அந்த 3ஆம் நாள் உற்சவம் நடைபெறும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலே முப்பிறப்பு என்று சொல்லப்படுவது உம்மை, இம்மை, அம்மை என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. கழிந்த பிறப்பு, இப்பிறப்பு, இருபிறப்பு என்று சொல்லப்படுகிறது. பிறப்பு அனாதியாகலின் ஆன்மாக்களால் அளவின்றி சம்பாதிக்கப்பட்ட வினைப்பயன்களுள். பிறப்பு அனாதியாக இருக்கிற ஆன்மாக்கள் அனாதி முத்தம் என்று சொல்ல அனாதியானவை. பிறப்பு அனாதியாகலின் இந்த ஆன்மாக்களால் அளவின்றி சம்பாதிக்கப்பட்ட வினைப்பயன். இது சைவ சித்தாந்தம் சாஸ்திரம் சார்ந்த பாடத்திட்டத்துக்கு உள்ளடங்கி இருக்குது. அப்ப பிறப்பு அனாதியாகலின் ஆன்மாக்களால் அளவின்றி சம்பாதிக்கப்பட்ட வினைப்பயன்களுள் கழிந்த பிறவிகளால் அனுபவித்தவையும், நாங்கள் முந்தைய பிறவிகளிலே அனுபவித்த வினைகளும் இப்பிறப்பில் உடம்புள்ளவரை அனுபவிப்பதும். நாங்கள் முன்வினை வினை பயன்களை இப்பிறப்பிலே அனுபவிக்கிறோம், வினைகளை புதிதாக ஆற்றுகிறோம். முற்பிறப்பிலே செய்த நல்வினை இருக்கிறது, தீவினை இருக்கிறது. 2 வினைகளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிறப்பிலே. அதை விட புதிதாகவும் நாங்கள் வினைகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்பிறப்பில் உடம்புள்ளவரை அனுபவிப்பெனவும், அடுத்து அனுபவித்து ஒழிய வருபிறப்பில் அனுபவிக்கும்படி இருக்கும் வினைகளை சிவபெருமானை உணர்ந்து அகப்பற்று புறப்பற்றுக்களை நீக்கினவர்களுக்கு இந்த பிறப்புகள் தங்க மாட்டாது என்று சொல்லப்படுற. இந்த வினைகள் எல்லாம் நீங்கி சிவனை உணர்ந்து அகப்பற்று புறப்பற்று நீங்கினவர்களுக்கு இந்த பிறவி வாய்க்கப்பெற மாட்டாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவர்கள், வினையில் நீங்கிய ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுகிறது. தாடலை என்ற அந்த சொற்றொடர் புணர்வது போல இறைவனுடைய தாள்களை அடைந்து கொள்ளுகிறது. ஒரு ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைந்தாலும் அது ஒரு பொழுதும் இறைவனாக மாட்டாது. ஆன்மா வேறு, இறைவன் வேறு. எங்களுடைய சித்தாந்தத்தின்படி ஆன்மா இறைவனாக மாட்டான், இறைவன் உயர்ந்தவனாக போற்றப்படான். வேதாந்தத்தின் அடிப்படையிலே ஆன்மாவே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். வேதாந்திகள் தங்களை தாங்களே கடவுளர்களாக போற்று. இன்றைக்கு சிலவர் சுவாமிகள் என்ற வழிபாடுகள் எல்லாம் தங்களை கடவுளாக சித்தரித்து காட்டுறது வேதாந்த அடிப்படையிலான வழிபாடாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தின்படி ஆன்மா ஒரு பொழுதும் கடவுளாக மாட்டாது. இந்த ஆன்மா வினையிலிருந்து நீங்கி இறைவனுடைய திருவடிகளை அடைந்தால் புறப்பெற்ற பேரானந்த நிலை அடைந்து இறைவனுடைய திருவடியிலே நித்திய பெருவாழ் வரும். ஆனால் இறைவன் வேறு, ஆன்மா வேறு. 2ம் தனித்தனி குண இயல்புகளை கொண்டிருக்கும். ஆன்மாக்களை நாங்கள் கடவுளராக கடவுளுக்குரிய அங்கீகாரத்தோடு வழிபாடுகள் செய்வது இல்லை. ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்து இறந்து வினைகளை அனுபவித்த யாரையுமே எங்களுடைய சைவ சமயத்திலே நாங்கள் கடவுளர்களாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவர்கள் கடவுளரும் இல்லை. சிவ ஆகமத்திலே அவர்களுக்கான இந்த முறைப்பாடு, இந்த வழிபாடுகளோ கிரியைகள் சார்ந்தவர்களோ சொல்லப்படும். அன்றைக்கு கடவுளருக்குரிய லட்சணங்களோடு சொல்லப்படுற கிரியைகளையும் வழிபாடுகளையும் இன்றைக்கு ஏனையவர்களுக்கும் பயன்படுத்தி செய்யப்படுகிற ஒரு அபத்தம் இன்றைக்கு எங்களுடைய சைவ வழிபாட்டிலே காணுகிறோம். அதை சைவ குருமார்களே மாற்றி அதனுடைய மந்திரங்களை மாற்றி பூசை வழிபாடுகளை செய்கிற நிலையெல்லாம் இருக்கிறது. அப்ப ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைகிறது என்றால் அந்த வினை
நீங்கி அந்த ஆன்மா பரிபக்குவம் அடைகிற பொழுது இறைவனுடைய திருவடிகளை அடைகிற பொழுது அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. இதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்றால் பிறவி தலையிலிருந்து விடுதலை பெற்று அந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியிலே நித்திய பேரின்ப பெருவாழ்வு பெறுகிறது. முத்தி நிலை என்று பார்க்கிறோம். இந்த இறைவனுடைய திருவடிகளோடு அங்கே ஆன்மா அமைதி கொள்ளுகிற நிலை, பிறப்பற்ற நிலை. அப்ப கடவுளரோடு அங்கே இணைந்திருக்கிற நிலை சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. அப்ப அந்த ஆன்மா வினைகளிலே இந்த அகப்பற்று புறப்பற்றுக்கள் நீங்கினவர் என்று சொல்லப்படுறது. எங்களுடைய அகப்பற்று புறப்பற்று என்பதை நாங்கள் இங்கே விளக்கமாக பார்க்கிற போல இந்த தனு கரண புவன போகம் என்று 4 ஆன்மாக்களுக்காக இறைவன் கொடுக்கிறான். தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகிற 4 தனு கரண புவன போகம் என்கிற 4 மாயையில் உண்டாகியவை. எங்களுடைய 36 சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவங்கள்ல இந்த தனு கரண புவன போகம் எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் மாயையில் உண்டானவை என்று சொல்லப்படுகிறது. அவற்றில இந்த தனு கரணம் என்று சொல்லப்படுகிற 2ம் நான் என்கிற செருக்கினை ஏற்படுத்துகிற, நான் என்கிற அகப்பற்றை ஏற்படுத்துகிறது. தனு என்று சொல்லப்படுவது இந்த உடலை குறிக்கிறது. கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள். அப்பல தனு கரணம் என்று அந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகிற 4ம் எதிலிருந்து உண்டாகிறது என்றால் மாயையிலிருந்து உண்டாகிறது. அந்த 4ல் தனு கரணம் என்று சொல்லப்படுவது நான் என்கிற செருக்கினை அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது. ஆணவம் எதனால் ஏற்படுகிறது என்றால் நான் எனது என்று சொல்லப்படுகிற அகங்கார மமகாரத்தினால் ஆணவம் ஏற்படுகிறது. அப்பொழுது நான் எனது என்று சொல்லப்படுற அகங்காரம் மமகாரம் அகப்பற்று புறப்பற்று. அப்ப தனு கரணம் 2ம் நான் என்னும் செருக்கினையும் அதாவது என்னுடைய அகப்பற்றை குறிக்கிறது. அதே போல புவன போகம் என்னும் 2ம் எனது என்னும் செருக்கினையும் உண்டாக்குகிறது. எனது என்கிற செருக்கு. அப்ப நான் எனது என்று சொல்ற அகங்கார மமகாரத்தை எதனூடாக உண்டாக்குறது என்றால் இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகிற 4ல் தனுவும் கரணமும் நான் என்று சொல்லப்படுகிற அந்த அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது. புவன போகம் 2ம் எனது என்கிற அந்த செருக்கினை மமகாரத்தை உண்டு பண்ணுகிறது. இதை புவன போகம் என்றால் எதை பார்க்கிற பொழுது புவனம் என்றால் இந்த பூமியை குறிக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழுகிறோம். போகம் என்று சொல்லப்படுவது இன்பத்தை குறிக்கிறது. இந்த மாயையினாலே நாங்கள் இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை உண்மை என நினைக்கிறோம், அல்லது இந்த வாழ்வியல்லே வாழுகிற இன்பங்களை உண்மை என்று நினைத்து வாழுகிறோம். இந்த போகம் என்று சொல்லப்படுகிற இன்மை, நாங்கள் இன்மைக்குரிய இன்பம், போகம் என்று சொல்லப்படுகிற இன்பம் இன்மையில் அனுபவிக்கிற இன்பம், மறுமையில் அனுபவிக்கிற இன்பம். மறுமை என்பது நாங்கள் அடுத்த பிறப்பிலே பிறவியற்று இறைவனுடைய திருவடிகளை அடைந்து அந்த முத்தி நிலையிலே அனுபவிக்கிற இன்பமாக அந்த மறுமையிலே அனுபவிக்கிற இன்பம் இருக்க வேண்டும். அதே போல இன்மையிலும் நாங்கள் இந்த பிறப்பிலும் இன்பங்களை அனுபவிக்கிறோம். அப்பொழுது புவனம் என்று சொல்லப்படுவது உலகத்தை குறிக்கும், போகம் என்பது இன்பத்தை குறிக்கிறது. அப்ப அந்த புவன போகம் என்று சொல்லப்படுகிற 2ம் எனது என்கிற செருக்கினையும் உண்டாகிறது. இந்த தனுவென்று சொல்லப்படுவது இந்த தேகத்தை குறிக்கிறது. தேகம் என்றால் இந்த உடல், அழிவடைந்து போகக்கூடிய உடல். இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது என்றால் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. சிவபெருமான் என்ன வடிவினன் என்றான்? பஞ்சபூத வடிவினன். சிவபெருமானுடைய அமைப்பிலே பஞ்சபூதம் இருக்கிற நிலம், நீர், தீ, காற்று என்று சொல்லுற பஞ்சபூத வடிவினன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிற தேகமும் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது மாயையிலிருந்து இந்த உடலை ஆன்மாவுக்கு இறைவன் தோற்றுவிக்கிறான். அந்த தனுவென்று சொல்லப்படுகிற அந்த தேகம் பஞ்சபூத வடிவிலே எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த வாழுகிற பொழுது ஆன்மா இந்த உயிரை விட்டு நீங்கிற பொழுது மரணம் அடைகிறோம். மரணம் அடைகிற பொழுது இந்த உடலானது மீண்டும் பஞ்சபூதத்தோடு சேர்ந்து விடுகிறது. அங்கே அக்கினியிலே இருக்கிறோம், அக்கினியோடு கலக்கிறது, மண்ணோடு கலக்கிறது, காற்றோடு கலக்கிறது, அங்கே ஆகாயத்தோடு கலக்கிறது, இறுதியிலே நீரிலே கொண்டு சென்று நாங்கள் கரைக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களோடு எங்களுடைய இந்த தனுவாகிய தேகம் கரைந்து போகிறது. பஞ்சபூதங்களால் ஆக்கப்படுகிறது, பஞ்சபூதங்களோடு கரைந்து போகிறது. அப்ப தனு என்று சொல்லப்படுவது தேகம், கரணம் என்று சொல்லப்படுவது
அந்த கரணங்கள் என்று சொல்லுகிறோம். அதே போல இந்த புறக்கரணங்கள் என்று சொல்லப்படுகிற புவனம், பூமி. புவனம் என்று சொல்லப்படுவது பூமியை குறிக்கிறது. பூமி முதலிய பிரபஞ்சங்கள் என்று சொல்லுகிறோம். போகம் என்று சொல்லப்படுவது அனுபவிக்கப்படும் பொருள். சைவ சித்தாந்த சொற்றொடரிலே பார்க்கிற பொழுது ஆன்மாவினால் நுகரப்படும் பொருள். அந்த நுகரப்படுகிற பொருள் இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்வியலை நாங்கள் அனுபவிக்கிற அனைத்தும் போகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த தேகத்தை நான் என்று சொல்லுகிற அகப்பற்று, ஒருவர் தன்னை நான் என்று சொல்லுகிறார், நான் என்கிற அகங்காரம், இந்த தேகத்தை நான் என்று சொல்லுகிற இந்த அகப்பற்றாகிய அகங்கார பிராந்தியை நீக்குதற்கு மண் முதலியவைகளை, அந்த நீக்குதற்கு மண் முதலியவைகளை எனது என்று சொல்லுகிற புறப்பற்றை முதலிலே நீக்க வேண்டும். அப்ப புறப்பற்றை நீக்கினால்தான் அகப்பற்று நீக்கப்படும். எங்களுடைய இடத்திலே இருக்க பற்று எப்படி நீங்கும் என்றால் புறப்பற்று நீங்கினால்தான் அகப்பற்று நீங்கும். அப்பொழுது அந்த மண் முதலியவைகளை இந்த பூலகத்திலே பிரபஞ்சத்திலே நாங்கள் அனுபவிக்கிற அனைத்தையும் எனது என்று சொல்லுகிற அந்த புறப்பற்றை நீக்கினால் என்னிடத்திலே இருக்கிற, எங்களிடத்திலே இருக்கிற, ஆன்மாவிடத்திலே இருக்கிற அகங்கார பிராத்தி ஆகிய அந்த அகப்பற்று நீங்கப்படும் என்பதை சைவ சித்தாந்தம் அங்கே அழுத்தமாக சொல்லுகிறது. இதற்கு உதாரணம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த புறப்பற்றானது விறகாகவும் அகப்பற்றானது அக்கினியாகவும் இருக்கிறது. அப்பொழுது விறகையிலிருந்து அக்கினி வருகிறது. அப்ப விறகு புறப்பற்றாகவும் அகப்பற்று அக்கினியாகவும் இருக்கிறது. அப்ப நாங்கள் புறப்பற்றை நீக்கினால்தான் அகப்பற்று தானாக நீக்கப்படும். அகப்பற்று எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. விறகுக்குள்ளே அக்கினி மறைந்திருக்கிறது. அப்போது புறப்பற்றானது விறகாகவும் அகப்பற்றானது அக்கினியாகவும் சொல்லப்படும். நான் எனது என்று சொல்லுகிறேன். இந்த அகங்காரம் மமகாரத்திலே இந்த புறப்பற்று நீக்க வேண்டும். புறப்பற்று நீங்கிற பொழுது அகப்பற்று நீங்கும். அந்த அகப்பற்றானது சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி ஆணவமானது ஒரு பொழுதும் முழுமையாக அழிவடைந்து விடாது. அந்த ஆணவத்தினுடைய வலி கெட வேண்டும். சக்தி கெடுகிற பொழுது அது இறைவனை உணர்ந்து கொள்ளும். அங்கே கந்தபுராணத்திலே சூரபத்மன் கொல்லப்படவில்லை, அவன் சேவலும் மயிலுமாக ஆக்கப்படுகிறான். அவனுடைய ஆணவம் வலி கெடுகிற பொழுது, சக்தி கெடுகிற பொழுது முருகப்பெருமானிடத்திலே சரணடைகிறான். அந்த ஆணவம் எதனால் வலி கெடுகிறது, சக்தி கெடுகிறது என்றால் முருகனுடைய கையிலே இருக்கிற அந்த ஞான வேலினாலே அந்த ஆன்மாவினுடைய வலி சக்தி கெடுகிற பொழுது அங்கே சூரபத்மன் முருகப்பெருமானிடத்திலே சரணடைகிறான். அங்கே சூரன் கொல்லப்படவில்லை, அவன் சேவலும் மயிலுமாக மாறுகிறான். அப்ப இந்த புறப்பற்றானது விறகாகவும் அகப்பற்றானது அக்கினியாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த விறகை பற்றிய அக்கினியானது 3 பற்றி முழங்கி எரியும் என்று சொல்லப்படுகிறது. விறகில் அங்கே இந்த அக்கினி மறைந்திருக்கிறது. அது இந்த புறப்பற்று அகப்பற்றை காட்டுகிறது. இந்த புறப்பற்று உள்ளவும் அகப்பற்று ஆன்மாவை விட்டு நீங்காது என்று சொல்லுகிறார்கள். புறப்பற்று உள்ளவரை அகப்பற்று ஆன்மாவை விட்டு நீங்காது. எனது வீடு, எனது சொத்து, எனது செல்வம், எனது பிள்ளைகள், எனது மனை, எனது நாடு என்று வாழுகிற பொழுது, இந்த புறப்பற்றோடு வாழுகிற பொழுது அகப்பற்று நீங்காது. நாங்கள் ஒரு பொழுதும் கடவுளை காண மாட்டோம். அந்த புறப்பற்று நீங்கி அகப்பற்று நீங்கிற வகையிலே வழிபாடுகளை செய்கிற பொழுதுதான் நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுகிறோம். சிலர் தான தர்மங்கள் செய்வார்கள், தங்களை யார் என்றே முன்னிலைப்படுத்தார்கள். சிலர் தங்களுடைய செயற்பாடுகளை அவர்களாக முன்னிலைப்படுத்தி செய்வார்கள். இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த புறப்பற்றானது உலக வீடனை, தன வீடனை, தாரா வீடனை என்று 3ஆக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இந்த புறப்பற்றினை உலக வீடனை, தன வீடனை, தாரா வீடனை என்று 3ஆக வகைப்படுத்துகிறது. இந்த உலக வீடனையானது அனித்தியமானதும் மூல பிரகிருதியின் காரியமாக உள்ள புறப்பற்றிலே இருக்கிற உலக வீடணையது என்று சொல்லப்படுவது அனித்தியமானதும் மூல பிரகிருதியின் காரியமானதுமாய் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த தன வீடணையது என்று சொல்லப்படுவது பொய்யான இன்பத்திற்கு காரணமானதும். நாங்கள் பொய்யான இன்பம், நிலையற்றது நிலையானது என்று கருதுகிறோம். இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிவடைந்து போகும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தும் என்ன செய்யறோம், இந்த உடலுக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம், பொருளை தேடுகிறோம், புகழை தேடுகிறோம், அனைத்தையும் தேடுகிறோம். இந்த அழிவடையும் என்று தெரியும். அந்த பொய்யான இன்பத்திற்கு காரணமா இந்த தன வீடனை என்பது
பொய்யான இன்பத்திற்கு காரணமானதும் தன்னை விட்டு நீங்கும் காலத்து துன்பத்தை உண்டாக்குவதுமாய் உள்ளது. அப்ப இந்த பொய்யான இன்பத்தை நாங்கள் துறக்கிறோம் அல்லது விடுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய துன்பத்தை உண்டாக்கும். நாங்கள் மரணிக்கிற பொழுது இந்த தேடிய செல்வத்தை விட்டு செல்ல போகிறோம், பொருளை விட்டு செல்ல போகிறோம், மனைவி மக்களை விட்டு செல்ல போகிறோம், பிள்ளைகளை விட்டு செல்ல போகிறோம், சுற்றத்தை விட்டு செல்ல போகிறோம், அனைத்தும் விட்டுத்தான் செல்ல போகிறோம் என்று தெரிந்தும் அந்த பொய்யை நாங்கள் இறுக பற்றி இருக்கிறோம். அப்படி பற்றி இருக்கிற பொழுது அதிலிருந்து விடுபடுகிற பொழுது அது ஆன்மாக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது தன்னை விட்டு நீங்கும் காலத்தில் துன்பத்தை உண்டாக்குவதாய் உள்ளது. எது என்றால் இந்த தன வீடணையது என்று சொல்லப்படுகிற பொய்யான இன்பத்திற்கு காரணமானது. அப்ப உலக வீடணையது என்று சொல்லப்படுவது அனித்தியமானதும் மூலப்பிரகிருதியின் காரியமானதுமாய் உள்ளது. இந்த தன வீடணைய என்று சொல்லப்படுவது பொய்யான இன்பத்திற்கு காரணமானதும் தன்னை விட்டு நீங்கும் காலத்துல இந்த துன்பத்தை உண்டாக்குவதாயும் உள்ளது. மூன்றாவதாக தார வீடணைய என்று சொல்லப்படுவது பெண்களிடத்திலே வைக்கின்ற ஆசை என்று சொல்லப்படுகிறது. இந்த வாழ்வியலே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று நாங்கள் 3 வகையான ஆசைகளை பார்க்கிறோம். ஒரு ஆன்மா இந்த 3 புறப்பற்றிலே இருக்கிற இந்த 3 பற்றுக்களையும் விட்டு நீங்க வேண்டும். அதான் உலக வீடணை என்று சொல்லப்படுகிற இந்த ஆன்மாவிடத்திலே இருக்கிற அனாதியான மூலப்பிரகிருதியின் காரியமானதுமாக உள்ள அந்த பற்றுக்களை, ஆசைகளை நீங்க வேண்டும். அதே போல தனவிடனை என்று சொல்லப்படுகிற பொய்யான இன்பத்திற்கு காரணமானதும் தன்னை விட்டு நீங்கும் காலத்திலே துன்பத்தை உண்டாக்குவதுமாய் உள்ளவற்றிலிருந்து நீங்க வேண்டும். அதே போல தார வீடனை என்று சொல்லப்படுகிற பெண்களிடத்திலே வைக்கின்ற ஆசையிலிருந்தும் நீங்குகிற பொழுதுதான் இந்த புறப்பற்று நீங்கும். புறப்பற்று நீங்கினால்தான் அகப்பற்று நீங்கும் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவாக இருக்கிறது. அந்த மனதினால் செய்யப்படுகிற துன்பங்கள் சார்ந்த விடயம், மனம் சார்ந்த விடயங்களும் இதற்குள்ளே வருகிறது. இப்ப சிவசக்தி வடிவமாகிய நிவர்த்தி என்னும் பெயரையுடைய இந்த கிரியா சக்தியானது மண், பெண், பொன் முதலிய பிரபஞ்ச பற்றுக்களில் நின்றும் ஆன்மாக்களை நிவர்த்தி செய்யும் என்று சொல்லுகிறார். எது செய்யும் என்றால் இந்த கிரியா சக்தி என்று சொல்லுகிறோம். நாங்கள் 3 சக்திகளை பார்க்கிறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லப்படுகிற 3 சக்திகள் இருக்கிறது. இது முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே முருகப்பெருமானிடத்துல நாங்கள் 3 சக்திகளை பார்க்கிறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி. அங்கே வள்ளியம்மை, தெய்வ யானை அம்மை, முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிற ஞானவேல் இருக்கிறது. அந்த ஞானவேல் அதுல கிரியா சக்தி என்று சொல்லப்படுறது. இந்த சிவசக்தி வடிவமாகிய நிவர்த்தி என்னும் பெயருடைய அந்த கிரியா சக்தியானது மண், பெண் முதலிய பிரபஞ்ச பற்றுக்கள் இருந்து ஆன்மாக்களை நிவர்த்தி செய்யும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் நான் கிரியா சக்தியை பார்க்கிறோம். இச்சை என்பது நான் விருப்பத்தை குறிக்கிறேன். இந்த பூலகளே நாங்கள் வாழுவதற்கான இன்பங்களை அனுபவித்து வாழுகிற செயற்பாடு. இந்த கிரியை என்பது கிரியா என்று சொல்லப்படுறது ஆக்குதலை குறிக்கிறது. அப்ப இந்த சிவசக்தி வடிவமாகிய நிவர்த்தி என்னும் பெயருடைய கிரியா சக்தியானது மண், பெண், பொன் முதலிய பிரபஞ்ச பற்றுக்கள் இருந்து ஆன்மாக்களை நிவர்த்தி செய்யும். பிரதிஷ்டை என்னும் பெயருடைய ஞான சக்தியானது இந்த நிவர்த்தி செய்யப்பட்ட ஆன்மாக்களை வாசனை பற்றி மீள பிரபஞ்சத்தை நோக்காவண்ணம் நிலை பெறச் செய்யும். அப்ப முதல்ல கிரியா சக்தியினூடாக ஆன்மாக்களிடத்துல இந்த பற்றுக்களை நிவர்த்தி செய்கிறது. அந்த பிரதிஷ்டை என்னும் பெயருடைய அந்த ஞான சக்தியானது என்ன செய்கிறது என்றால் நிவர்த்தி செய்யப்பட்ட ஆன்மாக்களை மீண்டும் அந்த வாசனை பற்றி மீள பிரபஞ்சத்தை நோக்காவண்ணம் நிலை பெறச் செய்யும் என்று சொல்லப்படும். அதே போல வித்தியாகலை என்னும் பெயருடைய இச்சா சக்தியானது இந்த நிலைபெறச் செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு அனுமான ஞானம், ஆகம ஞானம் என்று சிவ அனுபூதி ஞானத்தை பயப்பிக்கும் என்று சொல்லப்படும். சிவானுபூதி ஞானத்தை, சிவ அனுபூதி ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் 3 சக்திகளை பார்க்கிறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி. அதிலே முதலிலே கிரியா சக்தி, 2வதாக ஞானா சக்தி, 3வது இச்சா சக்தியை பார்க்கிறோம். கிரியா சக்தி என்பது
இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற மண், பொன் முதலிய பிரபஞ்ச பற்றுக்கள் இருந்து ஆன்மாக்களை நிவர்த்தி செய்யும். இரண்டாவதாக உள்ள ஞான சக்தியானது நிவர்த்தி செய்யப்பட்ட ஆன்மாக்களை வாசனை பற்றி மீள பிரபஞ்சத்தை நோக்கா வண்ணம் நிலைபெறச் செய்யும். முதலாவதுக்கு ரெண்டாவது ஒரு போர்டர் லைன், ஒரு காவல் லைன் ஒன்று வருது, போர்டர் அடிபடுது. அப்ப ரெண்டாவதுல என்ன செய்யப்படுது? மீண்டும் அந்த பிரபஞ்சத்தை பற்றி நோக்காத வண்ணம் நிலைபெறச் செய்கிறது. மூன்றாவது இச்சாசக்தியா வித்தியாகலை என்று சொல்லப்படும் இச்சாசக்தியானது நிலைபெற செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு பற்றுக்கலந்து நீங்கி இரண்டாவதா நிலைபெற செய்தாச்சு. நிலைபெற செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு அனுமான ஞானம் ஆகம ஞானமின்றி சிவானுபூதி ஞானத்தை பயப்பிக்கும் என்று சொல்லப்படும். அந்த சிவ அனுபூதி ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த 36 தத்துவங்கள்ல இந்த தனுகரண புவன பூகம் என்பது ஆன்மாக்களுக்கு இறைவனால் மாயையிலிருந்து உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த தனுகரண புவன பூகங்களிலே தனுகரணம் என்பது நான் என்று சொல்லப்படுகிற அகங்காரத்தை கொடுக்கிறது. புவன பூகம் என்பது மமகாரத்தை கொடுக்கிறது. அந்த தேகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆன்மா வாழுகிற பொழுது ஆன்மாவிடத்திலே முதலிலே புறப்பற்றி நீங்க வேண்டும். புறப்பற்றி நீங்கினால்தான் அகப்பற்றி நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த புறப்பற்றி நீங்கிய பின்பு ஆன்மாக்களிடத்திலே அகப்பற்றி எப்படி நீக்கப்படுகிறது என்றால் இந்த கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி என்று சொல்லப்படுகிற அந்த 3 சக்திகளினால் அகப்பற்றி நீங்கிற பொழுது அந்த ஆன்மா சிவானுபூதி ஞானத்தை பெறும் என்று சொல்லுகிறது. அதுதான் முத்தி நிலை, இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுகிற நிலை. இதை நாங்கள் மகோத்சவத்தை அங்கே நடாத்துகிறோம். பஞ்சகிருத்தியன் நடைபெறுகிறது, பஞ்சகிருத்தியன் நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். மகோத்சவத்திலே யார் பொருட்டு நடைபெறுகிறது என்றால் ஆன்மாக்களின் பொருட்டு இறைவன் பஞ்சகிருத்தியத்தை நடாத்துகிறான் என்று பார்க்கிறவள். இந்த 3ஆம் நாள் உற்சவத்திலே இந்த விடயங்கள் அங்கே நடைபெறுகிறது. முப்பற்று, முப்புறப்பு, மும்மனம், முக்குற்றம், முப்புத்தி, மற்றது மூவினைகள் போன்றவை ஆன்மாக்களிடத்திலிருந்து இந்த நீங்குகிற பாவனையாக இந்த 3ஆம் நாள் உற்சவம் அங்கே விளங்கு. அதே போல இந்த 4ஆம் நாள் உற்சவத்தை பார்க்கிற பொழுது 4ஆம் நாள் உற்சவம் மனம் முதலிய நாட்கரணமும் அண்டசம் முதலிய 4 வகை தோற்றமும் நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவதாம். 4ஆம் நாள் உற்சவத்திலே மனம் முதலிய நாட்காரணமும் அண்டசம் முதலிய 4 வகை தோற்றமும் நீக்குதல் பொருட்டு செய்யப்படுகிறது. அதுல நாங்கள் அந்த கரணம் என்று பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே பார்த்தோம். அந்த கரணமாவது உள் அந்த கரணம், புற அந்த கரணம் என்று 2 வகையாக பிரிக்கிறது. சித்தாந்தத்தை நாங்கள் ஆழமாக பார்த்து கொண்டு போற போல அதுக்குள்ளே நிறைய விடயங்கள் இன்னும் ஆழமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. பெரும் கடலான தத்துவம் நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே இன்னும் ஆழமாக நுணுகி பார்த்து கொண்டு போகிறோம், அதை விளங்கிக் கொள்ள முடியும். அந்த கரணமானது 2 வகைக்குள்ளே அடக்குகிறார். ஒன்று உள் அந்த கரணம், புற அந்த கரணம் என்று 2 வகைப்படுகிறது. அதிலே புற அந்த கரணமானதுதான் இந்த மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்ப மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று சொல்லப்படுகிற 4. இப்ப 4ஆம் நாள் உற்சவத்திலே மனம் முதலிய நாட்கரணங்கள் ஒன்று மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று சொல்லப்படுற. அப்ப அந்த கரணத்தை நாங்கள் 2ஆக சைவ சித்தாந்தம் வகைப்படுத்துகிறது. ஒன்று உள் அந்த கரணம், 2வது புற அந்த கரணம். இந்த புற அந்த கரணத்திலேதான் இந்த நாட்கரணம் இருக்கிறது. மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று சொல்லப்படுகிற 4 இருக்கிறது. இவை இந்திரியங்களுக்கு உள்ளாக இருத்தலால் அந்த கரணம் எனவும், காலாதிகளுக்கு புறத்தே இருத்தலால் புற அந்த கரணமும் என்று கூறப்படுகிறது. இந்த 4ம் மீண்டும் அதற்குள்ளே உள்ளடங்கிறது. வடிவாக பார்க்க வேண்டும். இவை இந்திரியங்களுக்கு உள்ளாக இருப்பதால் அந்த கரணம் எனவும், காலாதிகளுக்கு புறத்தே இருத்தலால் புற அந்த கரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்த காலாதி தத்துவங்கள் என்று சொல்லப்படுவது மனம் முதலிய தத்துவங்களுக்கு உள்ளாக விருத்தலால் உள்ளந்த கரணம் என்று சொல்லப்படுது. இந்த காலாதி தத்துவங்கள் மனம் முதலிய தத்துவங்களுக்கு உள்ளாக இருப்பதனால் உள்ளந்த கரணம் எனப்படுகிறது.
இந்த காலாதி தத்துவங்கள் ஆகிய அந்த உள்ளந்த கரண நீக்கம் இந்த மகோற்சவத்திலே 7ஆம் நாள் விழாவிலே நிகழும் என்று சொல்லப்படுகிற ஆகமங்கள்ல அது சொல்லப்படுகிறது. அப்ப அந்த காலாதி தத்துவங்கள் மனம் முதலிய தத்துவங்களுக்கு உள்ளாக இருப்பதால் அது உள்ளந்த கரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உள்ளந்த கரணம் 4ஆம் நாள் விழாவிலே புற அந்த கரணம் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். புற அந்த கரணம் என்றால் மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்று சொல்லப்படுவது புற அந்த கரணம். உள்ளந்த கரணம் என்பது இந்த காலாதி தத்துவங்கள் மனம் முதலிய தத்துவங்களுக்கு உள்ளாகவிருத்தலால் உள்ளந்த கரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் உதாரணம் பார்க்கிற பொழுது அரசனானவன் அமைச்சரோடு கூடி நின்று ஒரு அரச காரியத்தை நடாத்துவது போல யான் எனது என்னும் செருக்குறுத்தர் அந்த செருக்குற்ற இருக்கிற அந்த செருக்குற்றதுக்கு ஏதுவாகிய ஆணவமல செயற்கையால் பகுத்தறிவின்றி கிடக்கும் ஆன்மா. அந்த ஆன்மா எப்பொழுது தன்னை உணராது அறிந்து இறைவனை உணராது இருக்கும் என்றால் அந்த ஆணவமல சேர்க்கையோடு இருக்கிற பொழுது அது பகுத்தறிவின்றி கிடைக்கும் ஆன்மா என்று சொல்லப்படுது. அரசன் அமைச்சரோடு கூடி நின்று ஒரு அரச காரியத்தை நடாத்துவது போல இந்த யான் எனது என்று செருக்குற்றிருப்பதற்கு ஏதுவாகிய ஆணவமல சேர்க்கையால் பகுத்தறிவின்றி கிடக்கின்ற இந்த ஆன்மா மனம் முதலிய அமைச்சரோடு கூடி நின்று சாக்கிரம் முதலிய அவத்தைகளை பொருத்தி விடயங்களை அறியும் என்று சொல்லப்படுகிறது. சாக்கிரம் முதலிய அவத்தைகளை, சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி என்று சொல்லப்பட அந்த அவத்தைகள் இருக்கிறது. இந்த சாக்கிரம் முதலிய அவத்தைகளை பொருத்தி விடயங்களை அறியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கரணங்கள் சடமாகையால் மகேஸ்வரன் அந்த பிந்துவை அதிர்ட்டிக்க பிந்து சித்தத்தை உடனின்று செலுத்த சித்தம் யாதோ ஒரு பொருள் பிண்டமாக தோன்றுகிறது என்று நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மாயையின் காரணமாக மாயையிலிருந்து அந்த கரணங்களை இறைவன் உண்டாக்குகிறான். இந்த உருத்திரன் மகாரத்தை அதிர்ஷ்டிக்க மகாரம் மனதை செலுத்த மனம் சித்தத்தால் பிண்டமாக அறியப்பட்ட அப்பொருளை கட்டைதான் என்று சங்கற்பித்தும் கட்டையோ அன்றோ என ஐயுற்றும் நாங்கள் அதை அறிந்து கொள்ளுகிறோம். இந்த பிரம்மாவானவன் அகரத்தை அதிர்ட்டிக்க ஆகாரம் அகங்காரத்தை செலுத்த அகங்காரம் மனதால் இன்னதென்று நிச்சயிக்கப்படாத அப்பொருளை இன்னதென்று நிச்சயிப்பேன் என எழுந்து அங்கே நிற்கிற விடயம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆன்மாக்கள் சார்ந்த விடயங்கள் இந்த அந்த கரணங்கள் 2 வகைப்படுகிறோம். ஒன்று உள்ள அந்த கரணம், புற அந்த கரணம் என்று சொல்லப்படுகிறது. புற அந்த கரணங்களாக மனம், சித்தம், அகங்காரம், புத்தி போன்ற விடயங்கள் இருக்கிறது. அப்ப 4ஆம் நாள் உற்சவத்திலே நாற்காரணமும் மனம் முதலிய மனம், சித்தம், அகங்காரம் முதலிய நாற்காரணமும் அண்டசம் முதலிய 4 வகை தோற்றமும் நீக்குதல் பொருட்டு சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் நாற்காரணங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 4 வகை தோற்றம் பற்றி பார்ப்போம். 4 வகை தோற்றங்களாவது அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சராயுசம் என்று 4 வகைப்படுது. ஒன்று அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சராயுசம் என்று 4 வகைப்படுது. ஒன்று அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சராயுசம் என்று 4 வகைப்படுது. இவை ஆன்மாக்கள் செய்து கொண்ட அந்த நல்வினை தீவினை காரணமாக இந்த 4 வகை தோற்றமும் உண்டாகின்றன. அவற்றுள் இந்த அண்டசம் என்று சொல்லப்படுகிறது. அண்டங்கள் முட்டையில் தோன்றுவன. இந்த அண்டங்கள் முட்டையில் தோன்றுவன. அவை அரவு, தவளை, முதலை, ஆமை, உடும்பு, மீன், பொந்தி, பறவை, பல்லி போன்ற மிருகங்கள் இன்னும் பலவற்றை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த 4 வகை தோற்றம் ஆன்மாக்கள் இந்த தனுவாகிய உடலை எடுப்பதிலே 4 வகை தோற்றம் இருக்கிறது. ஒன்று அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சாராயுசம். அண்டசம் என்று சொல்லப்படுவது முட்டையில் முட்டையிலிருந்து தோன்றுகிற உயிரினங்கள். அதை அண்டசம் என்று பார்க்கிறோம். அண்டம் என்பது முட்டை, ஜம் என்பது பிரித்தல். அண்டசம் என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருத இதை நாங்கள் வடமொழியை பிரிக்கிற பொழுது அண்டம் என்பது முட்டையை குறிக்கிறது. அண்டம்
ஜம் என்று சொல்லப்படுவது பிறப்பதை குறிக்கிறது. அடுத்தது சுவேதசம் என்று பார்க்கிறோம். சுவேதசங்கள் என்பது வேர்வையிலிருந்து தோன்றுವ, வேர்வையிலிருந்து உயிரினங்கள் தனவாகிய உடலை எடுக்கிறது. அவை கிருமி, கீடம், விட்டில், பேன் முதலியவைகள் எல்லாம் இந்த வியர்வையிலிருந்து உற்பத்தியாவதாக சொல்லப்படுகிறது. இந்த வேர்வையிலிருந்து தோன்றுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கிருமிகள், பேன் எல்லாம் நான் குஞ்சு பொறிக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் வேர்வையிலிருந்து தோன்றுவனமாக சொல்லப்படுகிறது. அப்ப சுவேதசங்கள் என்பது வேர்வையிலிருந்து தோன்றுபவை. சுவேதம் என்றால் வேர்வை என்று அங்கே பார்க்கப்படுகிறது. அடுத்தது உட்பிச்சம் என்று சொல்லப்படுவது இந்த வித்து, வேர், கிழங்கு முதலியவைகளை மேற்பிளந்து தோன்றுபவை. இப்ப மரம் வித்திலிருந்து முளைக்கிறது, சில மரம் வேரிலிருந்து தான் உண்டாகும், சில மரங்கள் கிழங்கிலிருந்து உண்டாகிற விடயங்கள் இருக்கிறது. அப்ப உட்பிச்சம் என்று சொல்லப்படுவது வித்து, வேர், கிழங்கு முதலியவைகளை மேற்பிளந்து தோன்றுபவை என்று சொல்லப்படுகிறது. அவை மரம், பூண்டு, செடி, கொடி முதலியவைகள் என்று சொல்லப்படுகிறோம். இதில் உட்பித் என்பது நாங்கள் இந்த உட்பிச்சம் என்ற இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். உட்பித் என்பது மேற்கிளம்புதல், ஜம் என்பது தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. அடுத்த சராயுசம் என்று சொல்லப்படுவது கருப்பையிலே தோன்றுவது. இப்ப நாங்கள் எல்லாம் கருப்பையிலிருந்து தோன்றுகிறோம். அதே போல மிருகங்கள், 4 கால் விலங்குகள் எல்லாம் கருப்பையிலிருந்து தங்களுடைய உயிரினங்களை தோற்றுவிக்கிற, தங்களுடைய வாரிசுகளை தோற்றுவிக்கிற இதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சராயுசம் என்பது கருப்பை என்று சொல்லப்படுகிறது. கருப்பையிலிருந்து தோன்றுவதா மனிதர்கள், 4 கால் விலங்குகள் முதலியவைகள் இந்த சராயுசம் சொல்லுவோம். சராயு என்றால் கருப்பாசாய பை என்று சொல்லப்படுகிறது. கருப்பாசாய பை என்று நாங்கள் அங்கே சைவ சித்தாந்தத்திலும் காண்கிறோம், சிவாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை நாங்கள் கருப்பை என்று, கற்பப்பை, கருப்பை என்று நாங்கள் அதை பார்க்கிறோம். கருப்பாசாய பை. அப்ப இந்த 4 வகை தோற்றங்கள் ஆன்மாக்கள் அங்கே கனுவாகிய இந்த வடிவத்தை எடுக்கிறது. 4 வகை தோற்றங்கள்ல அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சராயுசம். அண்டசம் என்று சொல்லப்படுவது முட்டையில் தோன்றுவது, உட்பிச்சம் வியர்வையில் தோன்றுவது, சராயுசம் வித்து, வேறு, கிழங்கு முதலியவற்றிலிருந்து தோன்றுவது, சராயுசம் என்பது கருப்பையிலிருந்து தோன்றுவது. அப்ப 4ஆம் நாள் உற்சவம் இதைத்தான் குறிக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற 4ஐயும் அண்டசம், சுவேதசம், உட்பிச்சம், சதாயுசம் என்று சொல்லப்படுகிற 4ஐயும் 4ஆம் நாள் உற்சவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 5ஆம் நாள் உற்சவம் ஐம்பொறிகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். 5ஆம் நாள் உற்சவத்திலே மெய் முதலிய ஐம்பொறிகளும், சாக்கிரம் முதலிய 5 அவத்தைகளும், ஆணவம் முதலிய மலங்களும் அந்த இவற்றின் நீக்கத்தின் பொருட்டு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த இந்திரியங்களாகிய அறிவு பொய்யென கண்டு அவைகளை தம்மின் வேறென விடுத்து கேவலாவத்தை சகலாவத்தைகளை பொருத்தி அவைகளும் அஞ்ஞானத்தை உண்டாக்குவதால் அதை தம்மிலிருந்து வேறென கண்டு சுத்தாவத்தையை பொருத்துவதனால் பிரபஞ்ச பற்று குறைந்து பஞ்சமலங்கள் காரியப்பட்டு அந்த பாகம் வருவதற்கு வழியாகும் செயற்பாடு இங்கே சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அம்மலங்கள் நீங்கினால் அன்றி இறைவனுடைய அருளை பெற முடியாது. அப்ப கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்று சொல்லப்படுகிறதா. ஆன்மாவிடத்திலே மலங்களின் அடிப்படையிலே கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்று பார்க்கிறோம். ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3 மலங்களும் கூடியிருக்கும். அங்கே அதே போல ஆணவம், கன்மம் என்று சொல்லப்படுகிற 2 மலங்கள் கூடியிருக்கும். அடுத்ததிலே ஆணவ மலம் மட்டும் கூடியிருக்கும். சகலாவத்தை, கேவலாவத்தை, சுத்தாவத்தை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த மலங்கள் நீங்கினால் அன்றி இறைவனுடைய அருளை பெறமாட்டாது என்று சொல்லப்படுகிறது. இல்லை இந்த ஐம்பொறிகள் என்று பார்க்கிறோம். அந்த உதாரணம் பார்க்கிறபோது அந்த பளிங்கானது தன்னிடத்திலே காணப்படுகிற பல நிறங்களின் தன்மையை விளக்கி நிற்கும். ஒரு பளிங்கை நாங்கள் பார்க்கிறபோது அந்த பளிங்கில் ஒவ்வொரு பக்கத்திலே பார்க்கிறப்போ அதுக்குள்ளே பல நிறங்கள் அதுக்குள்ளே பொருந்தி இருக்கிறான். அதாவது வெள்ளை நிறத்திலே இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பல நிறங்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த அப்படித்தான் இந்த தோன்றிய பொருட்கள் பளிங்கினின்று வேறென்று அறியுமாய் போல
அந்த பளிங்குக்கு பக்கத்திலே வேறு பொருட்களை வைத்து பார்க்கிறவோ அவனை நிறங்காட்டுவது போல இந்த ஆன்மாவிடத்திலும் பொருந்திய மெய் வாய் கண் மூக்கு செவி என்று ஐம்பொறிகளும், ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிற ஐம்பொறிகளும் பசுகரணமாய் நின்று உலகப் பொருள்களை அறியும் அறிவை விளக்க ஆன்மாவானது இந்திரியங்களின் தன்மையை தன்னிடத்தில் விளங்கா நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளும் பசுக்கரணமாய் நின்று உலகப் பொருட்களை அறியும் அறிவை விளக்க ஆன்மா இந்திரியங்களின் தன்மையை தன்னிடத்திலே விளங்கா நிற்கும் என்று சொல்லப்படுறது. அப்ப ஆன்மா இந்திரியங்களின் தன்மையை அறிய வேண்டும். அப்ப அந்த விடயம் சொல்லப்பட இதனை சிந்தித்து வெவ்வேறு விடயங்களை உண்டு பண்ணுகிற இந்திரியங்களை தன்னில் வேறென தெரிந்து அவைகளால் ஆகிய அறிவு பொய்யென விடுத்தால் இந்த சிவஞானம் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு விளங்கும் போதால் ஆன்மா சத்துக்கு அடிமையாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லப்படுவது மனம் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிறது. ஐந்தும் ஐம்பொறிகள் என்று சொல்லப்படுறது. ஆன்மாக்கு ஆதாரமாக அடிப்படையாக இருப்பது ஐம்பொறிகள். அதிலிருந்து ஐம்புலன்களை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே அவத்தைகள் என்று சொல்லப்படுகிற விடயங்கள். அவத்தை என்பது ஆன்மா தங்குமிடம் என்று சொல்லப்படுகிறது. அது கீழாவத்தை, மத்தியாலாவத்தை, மேலாலவத்தை என்று மூன்று வகைப்படும். கீழாலவத்தை, மத்தியாலாவத்தை, மேலாலவத்தை. கீழாலவத்தை, மத்தியாலவத்தை, மேலாளவத்தை என்று மூன்று வகைப்படுகிறது. இது தனித்தனி சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம் என ஐந்தாக பிரிந்து செல்லுகிறது. இந்த அவத்தைகள் ஐந்து வகைப்படுகிறது. ஒன்று சாக்கிரம், இரண்டாவது சொப்பனம், மூன்றாவது சுளுத்தி, நாலாவது துரியம், ஐந்தாவது துரியாதீனம் என்று சொல்லப்படுகிற ஐந்து விடயங்கள் இருக்கிறது. அப்பொழுது இந்த அவத்தை என்பது ஆன்மா தங்குமிடம். அந்த அவத்தை மூன்றாக பிரிக்கப்படுகிற கீழாளவத்தை, மத்தியாலவத்தை, மேலாளவத்தை என மூவகைப்பட்டு அவை தனித்தனியாக அங்கே ஐந்து வகைப்படுகிறது. அந்த ஐந்தும் தான் ஐந்தவத்தைகள் என்று பார்க்கிறோம். ஒன்று சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லப்படுகிற ஐந்தாக அது விரிவடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கீழாலவத்தை என்பது கீழ் நோக்கி சென்றொடுங்குவதும் மேல் நோக்கி தோன்றுவதும் என இரு வகைப்படும். அந்த கீழாலவத்தையே நாங்கள் இரண்டாக மேலும் பிரிக்கிறோம். ஒன்று கீழ் நோக்கி சென்றொடுங்குவதும் மேல் நோக்கி தோன்றுவதும் என இரு வகைப்படும். இந்த கீழ் நோக்கி செல்லும் முறையில் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என ஐந்தவத்தைகள் உண்டு. இந்த ஆன்மா உறக்கத்துக்கு சென்று உறங்கும் முன் அந்த புருவ மத்தியில் சாக்கிராவத்தையை பொருத்தி அந்த ஞானேந்திரிய மைந்தும் கண்மேந்திரிய மைந்தும் அந்த சத்தாதி ஐந்தும் வசனாதி ஐந்தும் பிராணாதி வாயு 10 அந்த கரணன் 4 புருடன் 1 என 35 தத்துவங்களும் கூடி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மா உறக்கத்துக்கு சென்று அந்த விடயம் சொல்லப்படுகிறது. இதை விட்டு இந்த நாபித்தானத்திலே துரியாவத்தையை அடையும் பொழுது இந்த பிராணன் புருடனன் என்றும் இரண்டும் கூடி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை விட்டு கண்டத்தானத்தில் சொப்பனா அவத்தையை அடையும் பொழுது வாயு 10 சத்தாதி 5 வசனாதி 5 அந்த கரணன் 4 புருடன் 1 என்னும் 25 தத்துவங்களோடு கூடி நிற்கும் என்று சொல்லப்படும். இதை விடுத்து இந்த இருதயத்தானத்தில் என்று சொல்லுகிறோம். நாங்கள் மந்திரம் சொல்லுறோம் இருதயத்தானம் என்று. இருதயத்தானத்தில் சுத்தியை அடையும் பொழுது அங்கே பிராணன் புருடன் என்று என்னும் இரண்டிடனும் அது கூடி நிற்கிறது. அந்த இரண்டிடனும் கூடி நின்று இதனை விட்டு அந்த நாபித்தானத்திலே துரியாவத்தை அடையும் பொழுது பிராணன் புருடன் என்று இரண்டும் கூடி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த 5 அவத்தைகளை பார்க்கிறோம். ஒன்று சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம் என்று அது 5 வகையாக விரிந்து செல்லுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். நான் இந்த
பொதுவாக நாங்கள் மும்மலங்கள் என்று பார்க்கிறோம். ஆணவம், கன்மம், மாயை. அது மேலதிகமாக விரிந்து 5 மலங்களாக அங்கே விரிந்து செல்லப்படுது. ஒன்று ஆணவம், கன்மம், மாயையோடு மாயேயம் திரோதாய் என்று 5ஆக மேலும் விரிவடைந்து செல்லுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஆணவம், கன்மம், மாயை என்பது பாசங்கள், மும்மலங்கள் என்று பார்க்கிறோம். அதற்குள்ள இன்னும் விரிவடைந்து ஆணவம், கன்மம், மாயை அதோடு மாயேயம் திரோதாய் என 5 மலங்கள் சொல்லப்படுகிறது. இதிலே ஆணவமானது அனாதியே உள்ளது. நெல்லில் உமி போல, செம்பில் களிம்பு போல அனாதியாகவே உள்ளது ஒன்று. அதாவது ஆணவமானது அனாதியே உள்ளதாய், ஒன்றாய், அநேக சக்திகளை உடையதாய், ஆன்மாக்களோடு சேர்ந்து நிற்பதாய், தன்னுருவை பிறர் அறியாதபடி மறைந்திருப்பதாய், மோகம் முதலிய கெட்ட குணங்களை உண்டாக்குவதாய், கேவலத்தில் அறியாமையை செய்வதாய், சகலத்தில் கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்று பார்க்கிறோம். கேவலத்தில் அறியாமையை செய்வதாய், சகலத்தில் கருவிகளோடு கூடிய விடத்து விபரீத உணர்வை உண்டாக்குவதாய், அதாவது இந்த அரிசியின் உற்பத்திற்கு காரணமாகிய உமி போல இந்த சரீர உற்பத்திற்கு காரணமாய், அந்த செம்பை பற்றி இருக்கிற களிம்பை போலதான் இந்த பாகம் வந்த காலத்திலும் அந்த தீட்சையினால் நீக்கப்படும். அந்த ஆன்மாவின் உறைவனுடைய அருளினாலே இந்த ஆணவத்தினுடைய சக்தி கெடும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆணவமானது அனாதியான மலம். அதே போல இந்த கன்மம் என்று சொல்லுகிறோம், வினைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம் என்று மூவினைக்கும் முதற்காரணமாய் இடையறா தொழுகும் நீரோட்டத்தில் முன்வந்த நீர் இது பின்வந்த நீர் என பிரித்தறிய மாட்டாதவாறு அந்த போல முன் செய்த கன்மம் இது பின் செய்த கன்மம் இதுவென பிரித்தறியப்படாததாய், நெல்லுக்கு முளை போல்வதாய், அங்கே முற்பிறப்பிலே செய்த வினைக்கேற்ப சாதி, ஆயுள், வடிவம், போகங்களை கொடுப்பதால் சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. இந்த முற்பிறப்பிலே செய்த வினைக்கேற்ப சாதி, ஆயுள், வடிவம், போகங்களை கொடுப்பதால் அவர்கள் செய்த வினைக்கேற்ப இந்த பிறப்புகளை எடுக்கிறார்கள். அவர்கள் எந்த குலத்திலே பிறக்கிறார்கள், எத்தனை வருடங்கள் ஆயுளோடு வாழுகிறார்கள், அவருக்கு எப்படியான உருவ வடிவங்கள் கொடுக்கப்படுகிறது, அங்கங்கள் கொடுக்கப்படுகிறது. சிலர் அங்க குறைவோடெல்லாம் பிறக்கிறார்கள், அந்த வடிவம் எல்லாம் பிறகு இதெல்லாம் முற்பிறப்பிலே செய்த வினைக்கேற்ப சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறாங்க. சாதி, ஆயுள், வடிவம், போகங்களை கொடுப்பதாய், அனுபவித்து தொலையும் வரையும் நீங்காததாய், அந்த வினையை நாங்கள் அனுபவித்து தொலையும் வரட்டும் எங்களிடத்தில் அந்த வினை இருக்கிறது, வினை நீங்காததாய், தூல சூக்கும தேகங்களின் வியாபகமுடையதாய், மனதை விட்டு நீங்காததாய், தன் செயலற்று சிவன் செயலாய் உள்ளவர்களை பந்தியாததாய் உள்ளது. இது யாரை இந்த வினைகள் அணுகாதென்றால், தன் செயலை விட்டு சிவன் செயலாக பிறக்கின்ற பிறப்பிலே எவரொருவர் காரியம் செய்கிறாரோ அவர்களை இந்த வினைகள் அணுகாது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சிவனடியார் பெரிய புராணத்தில் இருக்க 63 நாயன்மார்களும் சிவனுடைய திருவடியை அடைந்தார். அவர்கள் எதையும் தனக்காக கருதவில்லை, அனைத்தையும் சிவனடியாருக்கு இறையற்பணமாக கொடுக்கிற விடயத்தை நாங்கள் இயற்பகை நாயனாருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அவர் இயற்கைக்கு மாறானவர். இறைவன் சிவனடியார் தன்னுடைய மனைவியை கேட்கிறார், அவர் கொடுத்து அனுப்பி விடுகிறார். இதையும் தன்னுடையதென்று கருதார். தன் செயலற்று சிவன் செயலாய் உள்ளவர்களை பந்தியாதாய் உள்ளது என்று சொல்லப்படுகிறது இந்த வினை என்கிற விடயம். அதே போல இந்த மாயை என்கிற விடயம், மாயையானது 2 வகை, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என 3 வகைப்படுகிறது. இந்த மாயையை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். ஒன்று சுத்த மாயை, 2வது அசுத்த மாயை, 3வது பிரகிருதி மாயை என்று நாங்கள் 3 வகைப்படுத்தி பார்க்கலாம். ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகைப்படுத்தலாம். இந்த சுத்த மாயையாவது நித்தியமாய், வியாபகமாய், அருவாய், சடமாய், அறிவை உண்டாக்குவதாய், தூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 வாக்குகளும் நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீது என்னும் பஞ்சகலைகளும் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த சுத்த மாயை
என்ற மாயைக்குள்ளே வருகிறது. இந்த சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், சக்தி சிவம் என்னும் சிவதத்துவம் ஐந்தும் சுத்தகாலம் முதற் சுத்த நில மிருதியுமாகிய 31 தத்துவங்களும் தோன்றுவதற்கு முதற்காரணமாய் வியாபகமாய் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த சுத்தமாயை என்பதற்கான விளக்கம் சொல்ல, இந்த சுத்தமாயையாவது ஒன்று நித்தியமாய் வியாபகமாய் அருவாய் சடமாய் அறிவை உண்டாக்குவதாய். இந்த சுத்தமாயை என்னுடைய இயல்புகளா நித்தியமாய் வியாபகமாய் அருவாய் சடமாய் அறிவை உண்டாக்குவதாய் சூக்குமை பைசந்தி மத்துமை வைகாரி என்று 4 வாக்குகள் இருக்கிறது. 4 வாக்குகள் உண்டு. சூக்குமை பைசந்தி மத்திமை வைகாரி என்கிற 4 வாக்குகளும் நிவிர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என்னும் பஞ்சகலைகளும் 5 கலைகள் இருக்கிறது. இந்த கலைகள் 5 கலைகள்ல ஒன்று அந்த பஞ்ச கலைகள் என்று பார்க்கிறோம். நிவிர்த்தி, பிரதிஷ்டை, வித்தி, சாந்தி, சாந்தியாதீதை என்று சொல்லப்படுகிற பஞ்சகலைகளும் அந்த சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், சக்தி சிவம் என்று என்னும் சிவதத்துவம் 5. சிவதத்துவங்கள் 5 வகைப்படுற சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், சக்தி சிவம் என்று சொல்லப்படுகிற 5 சிவ தத்துவமாய் இருக்கிறது. அந்த சுத்த காலம் முதல் சுத்த நில மிருதியாயுள்ள 31 தத்துவங்களும் தோன்றுவதற்கு முதற்காரணமாய் வியாபகமாய் உள்ளது என்று சொல்லப்படுது இந்த சுத்தமாயை. அதே போல இந்த அசுத்த மாயையானது அழியாததாய், இந்த அசுத்த மாயை அழியாததாய் வியாபகமாய் சடமாய் விபரீத உணர்வை கொடுப்பதாய் பிரளய காலத்தில் ஆன்மாக்கள் செய்த கன்மத்திற்கு உறைவிடமாய். இந்த அசுத்தமாயை தான் இந்த பிரளய காலத்திலே ஆன்மாக்கள் செய்த கன்மத்திற்கு உறைவிடமாய் சுத்த காலம் முதல் அசுத்த நிலமீறாகிய 30 தத்துவங்களும் தோன்றுவதற்குரிய முதற்காரணமாய் உள்ளது. அப்ப இந்த 2வது விடயம் அசுத்தமாயை பார்க்கிறோம். அசுத்தமாயை எப்படி இருக்கும் என்றால் அழியாததாய் வியாபகமாய் சடமாய் விபரீத உணர்வை கொடுப்பதாய் பிரளய காலத்தில் ஆன்மாக்கள் செய்த கன்மத்திற்கு அங்கே உறைவிடமாய், பிரளய காலத்திலே ஆன்மாக்கள் செய்த கன்மத்திற்கு உறைவிடமாய் சுத்த காலம் முதல் அசுத்த நிலமீறாகிய 30 தத்துவங்களும் தோன்றுவதற்குரிய முதற்காரணமாய் உள்ளது. 3வது இந்த பிரகிருதி மாயையானது அசுத்த மாயிலிருந்து தோன்றியமையால் அனித்தம் எனப்படுகிறது. மாயை 3 வகைப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை அசுத்த மாயை என்றும் தோன்றியமையால் அனித்தம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் மும்மலங்கள் என்று பார்க்கிறோம். ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகிற மும்மலங்கள். இவற்றோடு அங்கே விரிவாக 5 மலங்கள் சொல்லப்படுகிறது. 4வது மாயேயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாயா காரியங்கள் தனு கரண புவன போகங்களாம். இந்த மாயா காரியம் என்று சொல்லப்படுவது தனு கரண புவன போகங்கள். தனு தூல உடம்பு, கரணம் இந்திரிய அந்த கரணங்கள் முதலிய சூக்கும உடம்பு, புவனம் உலகம், போகம் உலகத்தில் அனுபவிக்கப்படும் பொருள். அப்ப தனுவென்பது தூல உடம்பு, நாங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு. கரணம் என்பது இந்திரிய அந்த கரணம் முதலிய சூக்கும உடம்பு. அப்ப கரணம் என்பதும் ஒரு உடம்பு தான் எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மறைந்திருக்கிறது. அப்ப சூக்கும உடம்பு. புவனம் என்பது உலகம், போகம் என்பது உலகத்திலே அனுபவிக்கப்படும் பொருள். இந்த உதாரணமாக நாங்க பார்க்கிறோம், வஸ்திரத்தின் அழுக்கை இந்த சாணி, உவர்மண் முதலிய வேறு அழுக்கை கொண்டு நாங்கள் இந்த அழுக்குகளை நீக்குகிறோம். அதே போல அந்த இறைவன் மாயா காரியமாகிய தனு கரண புவன போகங்களை ஆன்மாவிற்கூட்டி அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கிறான். ஒன்றை கொடுத்து ஒன்றை இல்லாமல் பண்ணுகிறான். இப்ப வெள்ளை துணியில இருக்கிற அழுக்கை செய்வதற்காக நாங்கள் சவர்க்காரம் கொடுக்கிறோம், அல்லது பெண் மண்ணினால அல்லது ஏதோ ஒரு பொருளால நீக்குகிறோம். ஒரு பொருளை அதை நீக்க வேண்டுமானால் சும்மா நீக்க முடியாது. அப்ப என்னண்டை கொடுத்துத்தான் நீக்க வேணும். இந்த துணிக்கு நாங்கள் சவர்க்காரத்தை கொடுத்தால்தான் அழுக்கு நீங்கும். அதே போல இறைவன் மாயா காரியமாகிய இந்த தனுகரண புவன போகங்களை
ஆன்மாவிற்கு கூட்டி இந்த ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் நீக்கி சிவானந்த பேறு கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? மாயாகாரியமாகிய தனு கரண புவன பூகங்களை ஆன்மாவிற் கூட்டி ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் நீக்கி சிவானந்த பெரும்பேறு கொடுப்பான். இதுதான் மாயேயம் என்று சொல்லப்படுகிறது. 4வது மலமாக அங்கே விரிவாக பார்க்கிற பொழுது மும்மலங்கள் பாசம் என்று சொல்லப்படுவது ஆணவம், கண்மம், மாயை. சைவ சித்தாந்தத்திலே 5 மலம் என்று கேட்டால் 5 மலம் அப்படி இல்லை என்று நீங்கள் கருதக்கூடாது. மும்மலங்கள் பாசம், ஆணவம், கண்மம், மாயை, அதுக்குள்ளே 5 மலங்கள் இருக்கிறது. மாயேயம் என்பது இறைவன் மாயாகாரியமாகிய தனு கரண புவன போகங்களை ஆன்மாவிற்கூட்டி ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் நீக்கி சிவானந்த பேறு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாவிலிருந்து வினை நீங்க வேண்டும், ஆன்மாவிலிருந்து ஆணவத்தினுடைய வலிகட வேண்டும், சக்தி கட வேண்டும். அடுத்து 5வது திரோதாயி என்று பார்க்கிறோம். திரோதாயி என்று சொல்லப்படுவது ஆன்மாக்களுக்கு பக்குவம் அறிவித்தல் பொருட்டு. ஆன்மாவிடத்திலே பக்குவம் பெற வேண்டும். நானார் என் உள்ளமார் என்ற விடயம் அங்கே ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும். மணிவாசகர் பாடுவது போல மெய்தான் அரும்பி விதி விதித்துள்ளம் என்றவர் பாடுகிறார். அந்த ஆன்மாக்களுக்கு பக்குவம் அறிவித்தல் பொருட்டு இந்த வினை பயன்களை அனுபவிக்க செய்வது. ஒரு வினையை அனுபவித்தால் தான் பக்குவத்தை அடையலாம். நெருப்பிலே கை வைத்தால் தான் சுடும் என்று தெரியும். அதே போல தண்ணீரில் கை வைத்தால் தான் அது குளிரும் என்று தெரியும். அப்ப வினை பயன்களை அனுபவித்தால் தான் ஆன்மாக்களுக்கு அதனுடைய வலி தெரியும், இன்பம் தெரியும், துன்பம் தெரியும். அதனூடாக ஆன்மா தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும். அதையும் உணராத ஆன்மாதான் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பத்திலே ஆழ்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஆன்மாக்களுக்கு பக்குவம் அறிவித்தல் பொருட்டு இந்த வினை பயன்களை அனுபவிக்க செய்வதும் ஆணவத்தோடு நின்று இறுதி வரை நிற்பது ஆணவம். அந்த ஆணவத்தோடு நின்று அதை பக்குவப்படுத்துவதும் இந்த திரோதான சக்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஆணவத்தை பக்குவப்படுத்துவது எதுவென்றால் திரோதான சக்தி. அப்ப அந்த இறுதி வரை ஆணவம் நிற்கிறது. இந்த ஆணவம் அதை பக்குவப்படுத்துவது திரோதான சக்தியாகும். ஆன்மாக்களுக்கு பக்குவம் வருவித்தல் பொருட்டு இந்த வினை பயன்களை அனுபவிக்க செய்வதும் ஆணவத்தோடு நின்று அதை பக்குவப்படுத்துவதும் திரோதான சக்தியாகும் என்று சொல்லப்படுது. திரோதானம் என்றது மறைத்தல் என்று பார்க்கிறோம். திரோதானம் மறைத்தல், சிறுசி, திதி, சம்காரம், திரோபவம், அனுக்கிரகம் என்று நாங்கள் 5 விடயங்களை படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் என்று பார்க்கிறோம். இதிலே திரோதானம் என்பது மறைத்தலை குறிக்கிறது. இந்த மலபரிபாகம் செய்வதற்காகவே சிவசக்தி திரோதாயி என்னும் பெயரை பொருந்தும் என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. இந்த ஆன்மாக்களுக்கு மலபரிவாகம் செய்வதற்காக சிவசக்தி திரோதாயி என்னும் பெயரை பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலபரிவாகம் வந்த விடத்து இச்சக்தி திருவருள் சக்தியாக மாறுகிறது. அப்பொழுது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிற 3ம் ஆன்மாவிலிருந்து நீங்க வேண்டும். அப்படி நீங்குவதற்கான 4வது மலமாக அந்த படிநிலையாக மாயேயம் என்று சொல்லப்படுகிற விடயம் இருக்கிறது. 5வது மலமாக திரோதாயி என்று சொல்லப்படுகிற விடயம் இருக்கிறது. அப்ப அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இது 5ஆம் நாள் உற்சவத்திலே நாங்கள் பார்க்க. அதே போல 6ஆம் நாள் உற்சவத்திலே காமம் முதலிய உட்பகை 6ம் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். காமம் முதலிய உட்பகை 6ம் கலை முதலிய அத்துவா 6ம் இருத்தல் முதலிய கண்மமல குணம் 6ம் பிரம்மசாலோகம் முதலிய பதமுத்தி 6ம் நீக்குதல் காரணமாக செய்யப்படுவதாகும். அந்த 6ஆம் நாள் உற்சவத்திலே என்ன நீக்கப்படுகிறது? காமம் முதலிய உட்பகை 6ம், கலை முதலிய அத்துவா 6ம், இருத்தல் முதலிய கண்ம மல குணம் 6ம் பிரம்மசாலோகம் முதலிய பதமுத்தி 6ம் நீக்குதல் காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த உட்பகை 6 என்பதை பார்ப்போம். சைவ சித்தாந்தத்துக்குள்ளே இதை பார்த்து கொள்வோம். அவை காமம், குரோதம், உலோகம்,
மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லப்படுகிற 5 உட்பகைகள். காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், மாச்சரியம். காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லப்படுகிற 6 உட்பகை என்று சொல்லப்படும். இதிலே காமம் என்பது பொன், வீடு, பூமி முதலியவைகளால் அதிகமாக சம்பாதிப்பதற்கு விருப்பம் வைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அந்த உட்பகைகள் 6 என்று சொல்லப்படுகிறது. இதில் குரோதம் என்பது தனக்கு தீமை செய்தானுக்கு தானும் அதற்கு எதிராய் தீமை விளைவித்தல். குரோதம் எனப்பாங்க என்று சொல்கிறோம். ஒருவர் தனக்கு தீமை செய்தால் அவருக்கும் நாங்கள் மீண்டும் தீமையை செய்து கொள்வது குரோதம் என்று பார்க்கிறோம். உலோபம் என்பது தான் தேடிய பொருளை அற்பமேனும் சிவபுண்ணியத்திற்கு கொடுக்காதிருத்தல். உலோபி கஞ்சல் என்று கஞ்சல்தனமுடையவன் என்று சொல்லுவோம். உலோபம் என்பது தான் தேடிய பொருளை ஒரு அற்பமேனும் என்றால் ஒரு சிறுதுளியாவது சிவபுண்ணியத்திற்கு கொடுக்காமல் இருத்தல் உலோபம் என்று சொல்லுகிறோம். மோகம் என்பது மாயா சம்பந்தமாகிய பொருள்களில் இடையறாது ஆசை வைத்து மயங்குதல். உலகத்தில் இருக்கிற பொய்யான பொருட்கள்ல அடிக்கடி ஆசை வைத்து அதற்குள்ளே மயங்கி போகிற உலகில நாங்கள் பல செயற்பாடுகள்ல நாங்கள் வாழுவோம். ஏன்னா நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் ஆசைகளோடு பற்றுக்களோடு வாழுகிறோம். மாயா சம்பந்தமாகிய பொருட்களுள் இடையறாது ஆசை வைத்து மயங்குதல். மதம் என்பது திரவியம் முதலியவற்றால் செருக்குற்று பிறரை மதியாமை. மதம் என்பது செருக்குற்று பிறரை மதியாமை. எங்களுடைய சமயம் மதம் அல்ல, சைவ சமயம். மதம் என்ற சொல்லில் இருக்கிற விடயங்கள் அங்கே பிறரை மதியாத தன்மை இருக்கிறது. மாச்சரியம் என்பது பிறர் அனுபவிக்கும் சுகங்கண்டு சகிக்க மாட்டாது பொறாமை கொள்ளுதல். இன்னொருவர் கார்லே போனால் அதை பார்த்து எங்களிடத்துல வேண்ட வசதி இல்லாவிட்டால் நாங்கள் அவரை பார்த்து அவரை செயற்பாட்டை சகிக்க முடியாது அவருக்கு எதிராக பல செயற்பாடுகளை செய்வோம். இப்ப மாச்சரியம் என்பது பிறர் அனுபவிக்கும் சுகங்கண்டு சகிக்க மாட்டாது பொறாமை கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வியல்ல சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையிலே பார்க்கிறோம். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை என்று சொல்லப்படுகிற இந்த மாச்சரியம் ஒருவரை அழிக்கும் என்று சொல்ல. ஒருவர் வசதியோடு வாழுகிறார் என்றால் அவரை எங்களுடைய மனம் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துகிற பொழுது நாங்களும் அந்த செல்வத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப உட்பகைகள் 6: காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற 6. அத்துவாக்கள் 6 என்று சொல்லப்படும். அத்துவாக்கள் 6 என்பது, அத்துவா என்பது வழி என்று சொல்லப்படும். அது புண்ணிய பாவங்கள் வரும் வழியும் ஆன்மா சிவபெருமானை அடையும் வழியும் என இரு வகைப்படுகிறது. இந்த அத்துவா என்பது வழி, அது புண்ணிய பாகங்கள் வரும் வழியும் ஆன்மா சிவபெருமானை அடையும் வழியும் என இரு வகைப்படுகிறது. நாங்கள் இப்ப மந்திரங்களை உச்சரிக்கும் போது பேதங்களை அறிந்து உச்சரிப்பதனாலும் உச்சரியாமையாலும் மந்திராத்வாவின் வழியாகவும் புண்ணிய பாவ கண்மம் வரும் என்று சொல்லப்படுது. அப்ப நாங்கள் செய்கிற காரியம் அனைத்தையும் நாங்கள் சரியாக சொல்ல வேண்டும். இப்ப மந்திரங்களை உச்சரிக்கிறவோ அதில் செய்யப்படுகிற தவறு கூட மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறோம். அதே போல இந்த பதங்களை பிரிக்கும் முறையை அறிந்து பிரிப்பதனாலும் மாறுபட பிரிப்பதனாலும் பாதாத்வாவின் வழியாக புண்ணிய பாவ கண்மங்கள் வரும் என்று சொல்லப்படுது. அதே போல அக்கரங்களில் குறில் நெடில் அளவடைகளை அறிந்து நாங்கள் ஒரு தேவார பதிகங்களை படிக்கிறோம் என்றால் அதை சரியாக பொருள் பிரித்து படிக்க வேண்டும். அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர், சிலர் ஓதும் நாவர், அதிலே பிழை இருக்கிறது. அப்படி பிழையாக பிரித்து படிக்கிற பொழுது கூட அங்கே பாவ புண்ணியங்கள் வருகிறது. அப்ப அக்கரங்களில் அந்த குறில் நெடில் அளவடைகளை அறிந்து உச்சரிப்பதனாலும் உச்சரியாமையாலும் வர்ணாத்வாவின் வழியாக புண்ணிய பாவங்கள் வருகிறது. அதே போல இந்த அவாத்துவாக்கள் என்று சொல்லப்படுவது வள்ளி. அந்த அத்துவா அந்த வழியூடாக நாங்கள் பாவங்கள் புண்ணியங்களை சேர்க்கிறோம். அதோடு ஆன்மா இறைவனை அடைகிற வழியையும் காட்டுவது இந்த அத்துவா என்று சொல்லப்படுகிறது. அந்த அத்துவா என்ற விடயமும் இந்த உற்சவத்திலே வருகிறது. அதே போல இந்த கண்ம மலகுணம் 6 என்று சொல்லப்படுகிறது. அவை இருத்தல், கிடத்தல், இருவினையாற்றல், விடுத்தல்,
பரநிந்தை, மேவல் என்று 6 வகைப்படுகிறது. கன்ம மல குணங்கள் 6 வகைப்படுகிறது. ஒன்று இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றுதல், விடுத்தல், பரநிந்தை, மேவல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கன்மமல குணங்களில் 6 என்ற விடயத்தை நாங்கள் இதுக்குள்ளே பார்க்கிறோம். அந்த அவை பூத உடம்பு, பூத சாரா உடம்பு, யாதன உடம்பு என்னும் உடம்புகளை எடுத்து இந்த பூமி, சுவர்க்கம், நரகம் ஆகிய ஒவ்வொரு இடங்களையும் பற்றி இருத்தலாலும், நோய் கிடத்தலும், அந்த உடம்பை எடுத்திருக்கிற ஆன்மாவுக்கு நோய் வருகிறது, நோய் கிடத்தலும், இந்த பூமி, சுரக்கம், நகரி ஒவ்வொரு இடங்கள்ல அது பற்றி இருக்கிறது. அந்த ஆன்மா உடலை எடுத்து இருத்தல், பற்றி இருத்தல் எங்கே இருக்கிறது என்றால் பூமி, சுவர்க்கம், நரகம் போன்ற இடங்கள்ல இருக்கிறது. கிடத்தல் என்பது அந்த ஆன்மாக்கள் நோய் கிடத்தலும், இருவினை ஆற்றலும், அதே போல சிவபூசை, ஓமம், தானம், ஆலய சேவை, சிவத்தியானம் முதலிகளை விடுத்தலும். அந்த இருவினை இயற்றல் விடுத்தல் என்பதிலே எதை விடுக்கிறது ஆன்மா என்றால் சிவபூசை, ஓமம், தானம், ஆலய சேவை, சிவத்தியானம் முதலியவற்றை விடுத்தலும். பரநிந்தை என்று சொல்லப்படுவது சிவனடியார் முதலிய பெரியோர்களை நிந்தித்தலும் இகழ்ந்தாருடன் பொருந்துதலுமாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரநிந்தை என்று சொல்வது சிவனடியார் முதலிய பெரியோரை நிந்தித்தல். அடுத்தது இகழ்ந்தாருடன் பொருந்துதல், மேவல் என்று சொல்லப்படும் இகழ்ந்தாருடன் பொருந்துதல். அதாவது தீமை செய்வார்களோடு நாங்கள் கூடியிருத்தல் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படும். தீமை செய்தவரை விட அவரோடு கூடியிருத்தல், உடன்படுதல் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கன்மமல குணங்கள் 6 இருக்கிறது. ஒன்று இருத்தல், கிடத்தல், இருவினையாற்றல், விடுத்தல், பரநிந்தை, மேவல். அதாவது சிவனடியார் முதலிய பெரியோர்களை நிந்தித்தல் என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. பரநிந்தை எங்களுடைய வழிபாட்டிலே சங்கம வழிபாடு இருக்கிறது, சிவனடியார் வழிபாடு. ஒரு ஆலயத்திலே வழிபாடு செய்ய வருகிற எந்த அடியவரையும் நாங்கள் மனநோக செய்யக்கூடாது. அவர்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய உரிமைகளை, வழிபாட்டு விடயங்களை நாங்கள் வழங்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த கன்மமல குணங்கள் 6. அதே போல பதமுத்தி 6 வகைப்படுகிறது. அவை பிரம்ம சாலோகம், பிரம்ம சாமீபம், பிரம்ம சாரூபம், விஷ்ணு சாலோகம், விஷ்ணு சாமீபம், விஷ்ணு சாரூபம் என 6 வகைப்படுகிறது. பதமுத்தி 6 வகைப்படுகிறது. இலகுவாக ஞாபகம் வைக்கலாம். பிரம்ம விஷ்ணுக்களோடு சாலோகம், சாமீபம், சாரூபம். பிரம்ம சாலோகம், பிரம்ம சாமீபம், பிரம்ம சாரூபம், விஷ்ணு சாலோகம், விஷ்ணு சாமீபம், விஷ்ணு சாரூபம் என்று பதமுத்தி 6 வகைப்படுகிறது. இந்த பிரம்ம விட்டுணுக்களுடைய உலகங்கள் அசுத்த மாயா தத்துவ புவனங்களாதலாலும், மாயா காரியமாதலாலும், காமிய கன்ம அந்த தவ யோகிகள் எய்தும் பதமுத்திகளாலும், மெஞ்ஞானிகள் எய்தும் பரமுத்திகளாமையினாலும், பிரம்ம விட்டுணுக்கள் மாயா குண மூர்த்திகளாகியனாலும் அசுத்த மாயா தத்துவ புவனங்களை சிவாஜ்ஞையால் படைத்து காப்பவராயும், பிரம்மா படைக்கிறான். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கிறான் என்றால் சிவ அனுக்தியால் படைத்து விஷ்ணு பகவான் காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சிவனோடு ஒப்பிடுகிற பொழுது பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே பல விஷ்ணுக்கள், பல பிரம்மாக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப சிவாஜ்ஞையால் படைத்து காப்பவராகியாலும் இவர்கள் ஓர்வகை பரோபாகாரத்தை கொடுக்கும் முத்திகளை அன்றி மாயாகாரிய பஞ்ச கோஷம் நீக்கிய வீடு பேரலும் புத்தியாகார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பதமுத்தி என்று சொல்லப்படுவது 6 வகைப்படுகிறது. பிரம்ம சாலோகம், பிரம்ம சாமீபம், பிரம்ம சாரூபம், விஷ்ணு சாலோகம், விஷ்ணு சாமீபம், விஷ்ணு சாரூபம் என்று 6 வகைப்படுகிறது. இது 6ஆம் நாள் உற்சவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் நாள் உற்சவத்திலே 7 வகை பிறப்பும் வித்தியா தத்துவமேளும் மாயாமல குணமேளும் நீக்கும் பொருட்டு நடத்தப்படுவது என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 வகை பிறப்பு என்றால் என்னென்று நாங்கள் பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தம் சொல்லுகிற 7 வகை பிறப்பும், 7 வகை பிறப்பும், இயவை தீண்டா 7 வகை பிறப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த 4 வகை தோற்றத்தினால் உண்டாகும் பிறவிகள் 7 வகைப்படும் என்று சொல்லுகிறோம். ஏற்கனவே 4 வகை தோற்றங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 4 வகை தோற்றத்தினால் உண்டாகும் பிறவிகள் 7 வகைப்படும் என்று சொல்ல. அவை ஒன்று
அவை தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்று 7 வகைப்படுகிறது. 7 வகை பிறப்பும் 7 வகை பிறப்பு இருக்கிறது. 7 வகை பிறப்பிலே 1 தேவர், 2வது மனிதர், 3வது விலங்கு, 4வது பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என 7 வகைப்படுகிறது. தாவரமும் ஒரு வகை பிறப்பு. எல்லா தாவர சங்கமத்துள் பிறந்திழைத்தே நம்பெருமான் அந்த மணிவாசகர் சொல்லுகிறார். அப்ப 7 வகை பிறப்பில் 84 லட்சம் யோனி பேதங்கள் தோன்றுவது என்று சொல்லப்படுகிறது. பிறப்பு 7 வகை பிறப்பாக பார்க்கிறோம். அந்த 7 வகை பிறப்பில் இருந்து அங்கே 84 லட்சம் யோனி பேதங்கள் தோன்றுவன என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவர்கள் 11 லட்சம் யோனி பேதம், தேவர்கள் இருந்து 11 லட்சம் யோனி பேதம், மனிதர்கள் இருந்து 9 லட்சம் யோனி பேதம், விலங்குகள் இருந்து 10 லட்சம் யோனி பேதம், பறவைகள் இருந்து 10 லட்சம் யோனி பேதம், ஊர்வனவில் இருந்து 15 லட்சம் யோனி பேதம், நீர்வாழ்வனவிலிருந்து 10 லட்சம் யோனி பேதம், இந்த தாவரத்திலிருந்து 19 லட்சம் யோனி பேதம் என அங்கே 84 லட்சம் யோனி பேதங்கள் தோன்றுகிறது என்று சொல்லப்படுறது. அப்ப நாங்கள் இந்த வாழ்விலே பிறப்பு என்று பார்க்கிறோம், சிலவற்றைத்தான் எங்களுடைய கண்களினால் பார்க்கிறோம். எங்களுடைய கண்களினால் பார்க்காத எத்தனையோ இருக்கிறது. 84 லட்சம் யோனி பேதம் என்பது நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத விடயம். அப்ப 7 வகை பிறப்பு என்பது தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்பன. இவற்றிலிருந்து இந்த 7 வகை பிறப்பிலிருந்து 84 லட்சம் யோனி பேதங்கள் தோன்றுவன என்று சொல்லப்படுகிறது. அந்த 84 லட்சம் யோனி பேதங்களை இந்த 7 வகை பிறப்பிலிருந்து நாங்கள் பிரித்து பார்க்கிற பொழுது தேவர்கள் 11 லட்சம் யோனி பேதம், மனிதர் 9 லட்சம், மனிதர்களிலே 9 லட்சம் யோனி பேதம் வேறுபாடு இருக்கிறது. விலங்குகளிலிருந்து 10 லட்சம் யோனி பேதம், பறவைகள் இருந்து 10 லட்சம் யோனி பேதம், ஊர்வனவில் இருந்து 15 லட்சம் யோனி பேதம், நீர்வாழ்வனவிலிருந்து 10 லட்சம் யோனி பேதம், தாவரத்திலிருந்து 19 லட்சம் யோனி பேதம் இருக்கிறது. இறைவனுடைய இந்த பிறப்பு அடிப்படையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு தலை சுற்றுகிறது. 7 வகை பிறப்பு இருக்கிறது. அந்த பிறப்பிலிருந்து 84 லட்சம் யோனி பேதம் இருக்கிறது. இந்த விழாம் வாழ்வியல்லே பொய்யென்று தெரிந்து நாங்கள் அதற்குள்ளே இன்றைக்கு வாழ்க்கையை தொலைத்திருக்கிற நிலை. அப்ப அந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் தோன்றுவன என்று சொல்லப்ப 7 வகை பிறப்பு என்பது அதுல இருக்கிறது. அதே போல இந்த வித்தியா தத்துவம் 7 என்று சொல்லப்படுகிறது. அந்த வித்தியா தத்துவம் 7 என்னென்றால் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்ல. இதெல்லாம் சித்தாந்த சாஸ்திர பாடத்துக்குரியாக்கள் பாடமாக்கி வச்சிருக்கோம். வித்தியா தத்துவம் 7 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லப்படும் 7 இருக்கிறது. 1 காலம், 2 நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லப்படுகிற வித்தியா தத்துவங்கள் 7 இருக்கிறது. இந்த கிரியா சக்தி தத்துவத்தை கொண்டு கால தத்துவத்தை எழுப்ப இந்த காலம் முக்காலங்களிலும் உள்ள அந்த புசிப்பை கூட்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரியா சக்தி தத்துவத்தை கொண்டு நியதி தத்துவத்தை எழுப்ப நியதி அவரவர் செய்த கன்மத்தை அவரவர் அனுபவிக்குமாறு நியமிக்கும் என்று சொல்ல. அவரவர் செய்த கன்மத்தை அவரவர் அனுபவிக்குமாறு நியமிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிரியாசக்தி தத்துவத்தை கொண்டு காலத்துவத்தை எழுப்ப எங்கும் அந்த மூடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தீவமானது அந்த இருளை அடக்கி இந்த விஷயத்தை காட்டுவது போல இந்த ஆன்மா அறிவை மறைத்து கொண்டிருக்கிற இந்த கண்ம இருளை கலை அடக்கி ஞானத்தை பிரகாசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞான சக்தியிலே சுத்த வித்தியா தத்துவத்தை கொண்டு வித்தியா தத்துவத்தை எழுப்ப அந்த வித்தை அறிவை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இச்சா சக்தி ஈஸ்வரத்தை கொண்டு அராக்கத்தை எழுப்பி அந்த அராகம் பக்தர்களுக்கு ஆசையை உண்டு பண்ணும். இந்த காலாதி 5 தத்துவங்களுடன் கூடிய அந்த சங்கத்தில் உண்டான அந்த புருட தத்துவத்தை சாதாக்கிய தத்துவம் காரியப்படுத்தி புருடன் போகத்திலே ஆசையை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஒன்றை கொடுத்து அதனூடாக அனுபவிக்க செய்து அதனூடாக அதன் தத்துவத்தை உணர்ந்த பின்புதான் இறைவனை உணரச் செய்கிற செயற்பாடு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அதே போல இந்த மாயாமல குணம் என்று சொல்லப்படுகிற விடயமும் அங்கே பார்க்கிறோம். ஒன்று அஞ்ஞானம், இரண்டாவது பொய், அயர்வு, மோகம், பைசுந்தியம், மாச்சரியம், பயம் என்று சொல்லப்படுகிற 7 வகைப்படுகிறது. மாயாமல குணம் அது 7 வகைப்படுறது. ஒன்று அஞ்ஞானம், இரண்டாவது பொய், மூன்றாவது அயர்வு, நான்காவது மோகம், பைசுந்தியம், மாச்சரியம், பயம் என்று சொல்லப்படுகிற 7 வகைப்படுது. அஞ்ஞானமாவது பொய்யை மெய் என்று கொள்ளுதல். அஞ்ஞான முறைவனானவன் அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞான ஒளியை கொடுக்கிறான். பொய்யை மெய் என்று கொள்ளுதல் அஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானமாவது பொய்யை மெய் என்று கொள்ளுதல். பொய்யாவது தான் அறிந்ததொன்றை பிறர் அறிந்திலர் என நினைத்து உள்ளதை மறைத்து பிறருக்கு தீமை பயக்கும் சொற்களை சொல்லுதல் இதற்குள்ளே அடங்குகிறது. அது காமத்தாலும் பொருளாசையாலும் வருவதும் இன்மை மறுமை பயன்களை கெடுப்பதுமாய் உள்ளது என்று சொல்லப்படுது. அஞ்ஞானத்தினால் இன்மை மறுமை பயன்களை கெடுக்கிற தீய செயற்பாடும் இருக்கிறது. அடுத்து இந்த அயர்வு என்று பார்க்கிறோம். அயர்வானது கண்டதை மறந்து மயங்கி வருந்துதல். அயர்தல் என்று சொல்லுகிறோம். நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில அயர்ந்து தூங்கி விட்டோம் என்று சொல்லுவோம். படுத்திருந்தோம் அயர்ந்து. அயர்வது என்பது கண்டதை மறந்து மயங்கி வருந்துதல் என்று சொல்லப்படுகிறது. மோகம் என்று சொல்லப்படுவது குருவினாலும் நூலினாலும் தீயனவென்று அறிந்தவற்றில் நீங்காமல் நிற்கும் மயக்கம். நாங்கள் குருவிடத்திலே கற்கிறோம், நூல்களை கற்கிறோம், இது பிழையான விடயம் என்று தெரியும். தெரிந்துவிட்டு எங்களுடைய பேச்சு வழக்கிலே சுடலை ஞானம் என்று சொல்வார். அந்த நேரத்திலே ஞானம் வரும். செல்லுகிற பொழுது இனி ஒருவரிடம் அடிபடக்கூடாது, நன்மையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஆனால் வெளியே வந்த பின்பு மீண்டும் பழைய பல்லவிக்கு மாறிவிடுவோம். அதே போலத்தான் இந்த மோகம் என்று சொல்லப்படுவது குருவினாலும் நூலினாலும் தீயனவென அறிந்தவற்றில் நீங்காமல் நிற்கும் மயக்கம் இந்த மோகம் என்று சொல்லப்படுது. அதே போல பைசுந்தி என்று சொல்லப்படுவது காணாத விடத்து பிறரை இகழ்ந்து தூற்றி கண்ட விடத்து முகமலர்ச்சி காட்டி பொய்யன்பு செய்தல். இதனுடைய வாழ்வியல்லே சாதாரணமாக இருக்கிறது. பைசுந்தியம் என்பது ஒருவர் இல்லாத போது அவரை நாங்கள் மோசமாக திட்டிய வசைபாடுவோம். வருகிற பொழுது அவரை இனிமேல் என்று நாங்கள் புகழ்ந்து பாராட்டுகிற செயற்பாடு பைசுந்தியம் என்று சொல்லப்படுகிறது. மாச்சரியம் என்பது பிறர் கல்வி செல்வம் முதலியவற்றை கண்டு சந்தோஷம் அடையாது அவருக்கு தீங்கு நினைத்தலும் தீமை செய்தலும் தீமை சொல்லுதலுமாம். அது மாச்சரியம் என்று சொல்லப்படுகிறது. பயமாவது உயிர்கிருதி வருமென்று அச்சப்பட்டு திரிகியாம் என்று சொல்லப்படுது. என்றோ ஒரு நாள் அழிவடைந்து போகக்கூடிய நாங்கள் இந்த பயம் என்று சொல்லுவது உயிர்கிருதி வரும் என்று அச்சப்பட்டு திரிதல். அச்சத்தினாலே பயம் ஏற்படுகின்ற மாயாமல குணங்களை நீக்கினவர் மனசுத்தியையும் ஞானத்தையும் அடைந்து பிறப்பினின்று நீங்குவார் என்று சொல்லப்படுறார். யார் பிறப்பினின்று நீங்குவார் என்றால் இந்த மாயாமல குணங்களை நீக்குவார். இந்த மாயாமல குணங்கள் என்னென்ன? ஒன்று அஞ்ஞானம், இரண்டாவது பொய், மூன்றாவது அயர்வு, நாலாவது மோகம், ஐந்தாவது பைசுந்தியம், ஆறாவது மாச்சரியம், ஏழாவது பயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மாயாமலம். அடுத்த 8ஆம் நாள் உற்சவத்தை பார்ப்போம். 8ஆம் நாள் உற்சவத்திலே 8ஆம் நாள் உற்சவம் சர்வத்துவ உற்சவம் முதலிய எண்குணங்களும் விளக்குதல் பொருட்டு நடைபெறுவதாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அக்கினியானது இரும்பை தன்வண்ணமாக்குவது. அக்கினியை இரும்பிலே காய்ச்சுகிற போல அது உருகி ஒரு பல்வேறு வடிவங்களை கெடுக்கிறது. அதே போல இந்த அக்கினியானது இரும்பை தன்வண்ணமாக்குவது போல பரமசிவனாகிய சிவப்பெரும்பொருள் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தினுடைய பொருளை அறிந்து அதை விதிப்படி மெய்யன்போடு இதயத்தில் தியானித்து வரின் வாசனா மலத்தையும் நீக்கி தன்வண்ணமாக்கி தமது ஞான குணத்தின் வியாபார பேதமாகிய எண்குணங்களும் அந்த உடையதாக கொடுத்தருளத்தல் என்று சொல்லப்படுகிறது. அந்த விடயம் 8ஆம் நாள் உற்சவத்திலே அங்கே நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த எண்குணங்கள் சர்மைத்துவம், திருப்தி, அனாதிபோதம், சுதந்திரத்துவம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி, நிரமாயான்மா, விசுத்த தேகம் என்று சொல்லப்படுற இந்த இவையெல்லாம் அந்த ஆலய வழிபாடுகளிலே சொல்லப்படுகிற மந்திரங்களிலே
சொல்லப்படுகிற விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆலயங்களிலே சொல்லப்படுகிற மந்திரங்களை வடிவாக செவிமடுக்கிற பொழுது அனைத்து விடயங்களும் அதுக்குள்ள இருக்கிறது. அந்த விடயங்கள் 8ஆம் நாள் உற்சவத்திலே அங்கே நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல 9ஆம் நாள் உற்சவம் மூவடிவங்களும் முக்கிருத்தியங்களும் மூன்றுடத்துறைதலும் இல்லை என்பதை குறிப்பதாகும் என்று சொல்லப்படுது. மூன்றுருவம் என்று சொல்லப்படுவது உருவம், அருவுருவம், அருவம் என்று சொல்லப்படும். நான் இறைவனை 3 வடிவங்களிலே வழிபாடு செய்கிறோம். உருவம், அருவம், அருவுருவம் என்று சொல்லப்படுகிற 3 வடிவங்களிலே வழிபாடு. மூன்றுருவம் என்பன என்று சொல்லப்படும். அவற்றை ஆன்மா நீங்குதலாவது அதிகார சிவத்தை அடைந்து அந்த உடற்பெற்றை விடுத்தலாகிய அதிகார முத்தியையும் அடைந்து கொள்ளுகிற விடயம் அங்கே சொல்லப்படு. அது பதிஞான முதிர்ச்சியினால் சுத்தாவத்தை முதலிய தத்துவங்களை அடைந்த ஆன்மா அந்த பதியினுடைய தரிசனத்தினால் அருள் விளக்கத்தை அடைந்து பிறப்பு இறப்புகளை நீங்கி அங்கே சிவ தரிசனத்தினால் ஆனந்த விளக்கம் அடைதல் என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டது. போல 10ஆம் நாள் திருவிழா அந்த இறைவனுடைய பரமானந்த நிலையாகிய வீடு பேற்றை அடைதல் என்ற விடயம் அங்கே சொல்லப்படுகிற விடயம் இருக்கிறது. இப்ப ஆலயங்களிலே மகோத்சவம் பஞ்சகிருத்தியங்கள் நடைபெறுகிறது என்றால், பஞ்சகிருத்தியம் யாருக்கு நடைபெறுகிறது என்றால் ஆன்மாக்களுக்காக அங்கே நிகழ்த்தப்படுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இறைவனுடைய அருளினாலே இந்த மண்ணிலே வாழுகிற ஆன்மாக்களுக்கு அது செய்யப்படுகிற விடயமாக இந்த விடயங்கள் இருக்கிறது. இப்ப அந்த 10 நாள் உற்சவங்களை பார்த்திருக்கோம். அதே போல இந்த ஆலயங்கள்ல இந்த தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு அபிஷேக நிகழ்வு, ஒரு உற்சவ நிகழ்வுகள் கூட இன்றைக்கு ஆலயங்கள்ல நடைபெறுகிறதா. உற்சவ காலம் முதலியவற்றில் அப்பியங்கத்துக்குரிய அந்த வாரங்களில் தைலாப்பியம் செய்க என்று சொல்லப்படுகிறது. அதாவது மிருத்திகை, தாறு இவைகளால் செய்யப்பட்ட அந்த பேரரங்களுக்கு அப்பியங்கள் உத்தமம், சுவர்பனம் பேரம், சித்திரம், ரத்தின பேரம், லோக பேரங்களுக்கு அந்த கண்ணாடியினால் செய்ய என்று சொல்லப்படுகிற அந்த தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகிற விடயம் இருக்கு. உற்சவங்கள்ல ஒரு நாள் உற்சவமாக அதே போல வசந்தோற்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவம் நடைபெற. இது பெரும்பாலும் 6ஆம் நாள் உற்சவமாக இதை நடாது. அதே போல அந்த மிருக யாத்திரை என்று சொல்லப்படுகிற உற்சவமும் சைவ சித்தாந்த தத்துவத்தோடு இந்த ஆன்மாக்களுடைய மும்மலங்களை அழித்தல் சொல்லப்படுகிறது. தேருற்சவத்தை நாங்கள் எப்படி ஆணவம் கண்மம் மாயை அழித்தல் பார்க்கிறோமோ, இந்த மிருக யாத்திரையும் அழித்தல் தொழிலைத்தான் காட்டுவதாக செய்யப்படாது. இது நாங்கள் வேட்டை திருவிழா என்று சொல்லுவோம். அதாவது சங்கார யாத்திரை என்றும் இதற்கு அங்கே ஆகமங்களிலே பொருள் கூறியிருக்கிறார்கள். அந்த பன்றி போன்ற ஆணவ மலமும் மான் போன்ற கண்ம மலமும் பட்சி போன்ற மாயாமலமும் ஆகிய மும்மலங்களும் ஆன்மாவை சார்ந்து நின்று வருத்தும் துட்டர்களாம் என்று அங்கே சிவாகமும் சொல்லுகிறது. அந்த மிருக் யாத்திரையிலே சொல்லுகிறது. பன்றி போன்ற ஆணவ மலமும் மான் போன்ற கண்ம மலமும் பட்சி போன்ற மாயாமலமும் ஆகிய அந்த மும்மலங்களும் ஆன்மாக்களை சார்ந்து நின்று வருத்தும் துட்டர்களாம் என்று சொல்லப்படுகிறது. அஞ்ஞானத்தை உண்டு பண்ணுகிற இந்த மும்மலங்களை அடக்கி சிவபெருமான் சாயுட்சியம் கொடுக்கும் குறிப்பாகவே இந்த உற்சவம் நடைபெறுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது நாங்கள் இன்றைக்கு வேட்டை திருவிழா என்று பார்க்கிறோம். இது பெரும்பாலும் 8ஆம் தினத்திலே செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சில ஆலயங்களில் சப்பரத்திற்கு அதிகாலை பொழுதிலும் இதை செய்கிறார்கள். அப்ப இந்த வேட்டை திருவிழா என்பதும் ஆணவங்களுடைய மும்மலம், ஆன்மாவினுடைய ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களை அழித்தல் என்று சொல்லப்படும். அதே போல இந்த தேர் திருவிழாவும் இதைத்தான் குறிக்கிறது. பசுபதியாகிய சிவபெருமான் சூரிய சந்திரர்கள் அந்த தேரிலே ஏறி அங்கே மும்மலங்களை அழித்திருக்கிறான். அந்த 3 அசுரர்கள், கமலாட்சன், தாரகாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகிற 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக முதலிலே சிவபெருமான் தேரிலே எழுந்தருளி அங்கே சென்றான் என்று சொல்லப்படுகிறது. அதிலே பசுபதியாகிய சிவபெருமான் அங்கே சூரிய சந்திரர்கள் அங்கே சில்லுகளாகவும் அங்கே மற்றிய சரம் அசரம் ஆகிய பொருட்கள் ஒவ்வொரு உறுப்புகளாகவும் 4 வேதங்கள் 4 குதிரைகளாகவும் அமைந்த தேரிலே
சிவபெருமான் எழுந்தருளுறாங்க. மேருவை வில்லாகவும் விஷ்ணுவை அம்பாகவும் அக்கினியை அந்த அம்பினுடைய பூர்வாயாகவும் கொண்டு எழுந்தருளி அங்கே பிரம்மா தேர்ச்சாரதியாகி பிரணவமாய சவுக்கை கொண்டு செலுத்தி அந்த திரிபுரத்தை அங்கே எரிப்பதற்காக இறைவன் எழுந்தருளுகிற சிவபெருமான் தன்னுடைய புன்சிரிப்பினாலே அந்த திரு முப்புரங்களையும் எரித்தான் என்ற வரலாறு தேர் உற்சவத்திலே நடைபெறுகிறது. உலகத்திலே சமய வரலாற்றிலே முதல் தேரோட்டம் இந்த முப்புரங்களை எரிப்பதற்காக சிவபெருமான் எழுந்தருளிய வடிவம் அங்கே தேர் உற்சவமாக இன்றைக்கு நிகழ்த்தப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். தேர் உற்சவமும் இந்த ஆன்மாக்களுடைய ஆணவம், கன்மம், மாயை என்கிற மும்மலங்களையும் அழித்தலை குறிக்கிறது. அந்த திரிபுர சங்காரத்து உண்மை காட்சியை உணர்த்தி ஆணவம், கன்மம், மாயை என்கிற அந்த மும்மலங்களையும் கெடுத்தற்காக இந்த ரதோற்சவம் நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய. அதே போல இந்த சூர்ணோற்சவம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. சூர்ணோற்சவம் என்பது கடந்த வினாத்தார்கள சுறுவிறுப்புகள் இடம்பெற்று. சூர்ணோற்சவம் என்பது இந்த தனு கரண புவன போகங்கள் நான் எனது என்னும் செருக்கை எழுப்புவன் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவைகளை சக்தியால் இடித்து சுத்த சூரணமாக்கி இறைவனிடத்தில் ஒப்புவிக்க அவர் திரோபவ கிருத்தியம் செய்தருளுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆன்மா இருவகை பற்றுமற்று தன் செயலற்று சிவன் செயலாய் நிற்கும் என்று சொல்லுகிறோம். நாங்கள் அந்த சுண்ணமுடித்தல் என்று பார்க்கிறோம். அது ஆலயத்தினுடைய தீர்த்த உற்சவ நாளிலும் அந்த சுண்ணமுடித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே மஞ்சள் அரைத்து போட்டு அந்த பாட்டு சுண்ணத்து திருப்பற்று மணிவாசக பெருமானுடைய அந்த பாடல் பாடப்படுறது. அது ஆலய உற்சவங்கள் நடைபெறுகிறது. அதே போல மரண வீடுகளிலும் இந்த பாடல் பாடப்படுறது. திருப்பற் சுண்ணம் இடித்து பாடப்படுகிற பாடல். அதே அந்த அங்கே செய்யப்படுகிறது என்றால் தனுகரண புவன பூவங்களால் அந்த நான் எனது என்னும் செருக்கை எழுப்பன இருக்கிறது. அப்ப அவைகளை சக்தியால் இடித்து, சிவ சக்தியினால் இடித்து சுத்த சூரணமாக்கி அவற்றை இறைவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இறை சக்தியினால் அதை இடித்து, அதுக்குள்ள நாங்கள் மஞ்சள் அருகெல்லாம் போட்டு இடிக்கிறோம். சக்தியால் இடித்து சுத்த சூரணமாக்கி அதை இறைவனிடத்திலே ஒப்படைக்கிறோம். இறைவனிடத்திலே அந்த மஞ்சள் அங்கே தீர்த்தமாட செய்கிற பொழுது அந்த வெள்ளை துணியிலே மஞ்சளை பூசி அங்கே இறைவனிடத்திலே காப்பாக கட்டுவார்கள். அந்த தீர்த்தமாடுற அஸ்திரதேவருக்கும் கட்டுவார்கள். அங்கே தீர்த்தமாடுகிற பொழுது அங்கே அது இறைவனிடத்திலே சேர்க்கப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படி சேர்ப்பதனூடாக ஆன்மாவினுடைய அந்த இருவகை பற்றுமற்று தன் செயலுமற்று சிவனாய் நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த தீர்த்தம் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கிறோம். தீர்த்த உற்சவம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது சௌரம், சாவணம், சாத்திரம், நட்சத்திரம் என்று 4 வகை மாத உற்சவத்திலே இந்த தீர்த்தோற்சவம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்தோற்சவம் நாங்கள் தனியே மகோற்சவ காலத்தில் மட்டும்தான் தீர்த்த உற்சவம் இறைவனுக்கு செய்யலாம் என்றில்லை. இந்த சௌரவம், சாவணம், சாந்திரம், நட்சத்திரம் என்று சொல்லுகிற 4 வகை மாத உற்சவங்கள்ல நாங்கள் இதை செய்யலாம். இதை சங்கராந்தி தீர்த்தம் என்று சொல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு மாத பிறப்புகளிலும் இதை செய்கிறார்கள். அதை சங்கராந்தி தீர்த்தம் என்று சொல்லுகிறோம். அந்த மகோற்சவ காலங்களிலும் இந்த தீர்த்தம் இருக்கிறது. அதே போல விசேட நாட்களிலும் இருக்கிறது. சிவபெருமானுடைய ஆலயம் என்றால் பங்குனி உத்தரம், ஆனி உத்தரம், அதே போல நடராய பெருமானுடைய அந்த திருவம்பா காலத்திலே இருக்கிற ஆருத்ரா தரிசனம் அந்த நாளிலெல்லாம் தீர்த்த உற்சவம் நிகழ்த்தப்படுகிறது. அப்ப சௌரவம், சாவணம், சாந்திரம், நட்சத்திரம் என்ற 4 வகை மாத உற்சவத்தில் தீர்த்த உற்சவம் செய்யலாம் என்று சொல்லுவது. அதே போல மாத பிறப்பிலே மாத சங்கராந்தி உற்சவத்திலே ஒவ்வொரு மாதமும் தீர்த்த உற்சவம் நடைபெறுகிற ஆலயங்களும் இருக்கிறது. அப்ப சௌர சாவன மாதங்களை தீர்த்தமாக கொள்ளுவர்கள் சாலோகாதி பதமுத்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சாந்திர நட்சத்திர மாதங்களை தீர்த்தமாக கொள்ளுவர்கள் சகல சம்பத்தையும் சுகத்தையும் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்த தினத்தை நிச்சயித்து கொண்டுதான் இந்த ஆலயங்களில் மகோற்சவங்கள் நடைபெறுகிறது. இந்த சமுத்திர தீர்த்தம் திதியை பிரதானமாக கொண்டது என்று சொல்லப்படுறது. நதி முதலியவற்றில்
கொடுக்கப்படும் தீர்த்தம் நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சமுத்திர தீர்த்தம் திதியை அடிப்படையாக கொண்டது. அந்த நதிகள் ஆலய கிணறுகளிலே நாங்கள் தீர்த்தமாடல் ஆலயத்தில் உள்ள தீர்த்த தடாகத்திலே நீராடுகிறோம் என்றால் அது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஆனி உத்தர நட்சத்திர நாளிலே தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது என்றால் அது இறைவனுடைய தீர்த்த திருமஞ்சன புஷ்பகரணியிலே ஆடப்படும். அதே போல சில ஆலயங்களிலே சமுத்திர தீர்த்தம் நடைபெறுகிறது. அந்த சமுத்திர தீர்த்தம் நடைபெறுகிறது சமுத்திர தீர்த்தம் திதியை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த திதியின் நட்சத்திரமும் கூடி வருவது உத்தமம் என்று சில இடத்திலே திதியின் நட்சத்திரம் ஒன்றாக வரும். அது கிடைத்தற்கரியது என்று சொல்லப்படுது. இந்த சௌர உற்சவத்திற்கு சங்கிராந்தி பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கிராந்தி என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு மாத பிறப்புகளிலும் இந்த அபிஷேக நிகழ்வுகள் இன்றைக்கு இப்ப பிரதானமான ஆலயங்களில் நடைபெறுகிறது. வருடப்பிறப்பு, தைப்பொங்கல் போன்ற மாதங்களிலே விசேடமாக சில ஆலயங்களிலே செய்கிறார்கள். அந்த இதுவும் இருக்கிறது. இந்த தீர்த்த உற்சவம் என்பதும் அதை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தீர்த்தம் இருக்கிறது. அதே போல இந்த மகோத்சவ வழிபாட்டில் இந்த மௌனோத்சவம் என்று சொல்லப்படுகிற விடயமும் இருக்கிறது. மௌனோத்சவம் என்பது இந்த மௌனமாவது வாக்கு மோனம், காட்ட மோனம், சுளுத்தி மோனம் என்று அங்கே வகைப்படுகிறது. இந்த மௌனமானது மௌனோத்சவத்திலே வாக்கு மோனம், காட்ட மோனம், சுளுத்தி மோனம் என்று வகைப்படும். அதிலே வாக்கு மோனமாவது வாய் பேசாதிருத்தல். இன்றைக்கு நீங்கள் ஆலய மகோத்சவத்திலே வாருங்கள், கொடி இறக்கிய பிற்பாடு அந்த இறைவன் சுற்றி வருகிறவர்கள் இந்த மௌனோத்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவம் நடைபெறும். அந்த மௌனோத்சவத்திலே வாக்கு மோனம், காட்ட மோனம், சுளுத்தி மோனம் என்று சொல்லப்படுகிற அந்த வகையிலே வாக்கு மோனமாவது வாய் பேசாதிருத்தல். அடுத்த இரண்டாவது கரண மோனமாவது காது முதலிய இந்திரியங்கள் ஒரு வழிபட்டு அடங்கி இருத்தல். நாங்களுடைய செவியினாலே செவி அடங்கி அந்த ஆலயத்திலே இருக்கிற இறை ஓசைகளை எதுவுமற்ற அந்த நிசப்தமான இதை மட்டும் எங்களுடைய காது வழியாக அடக்கி இருத்தல். காட்ட மோனமாவது சரீரம் அசையாதிருத்தல். நாங்கள் உடலினாலும் இந்த அசைவற்று சத்தமற்று இருக்கிறோம். இந்த மூன்று மோனங்களிலும் மனம் ஒன்றை பற்றி நிற்குமே அன்றி சும்மா இருக்க மாட்டாது என்று சொல்லப்படுது. மனம் மூன்றிலும் அமைதியாக இருந்து நாங்கள் இறைவனை மௌனமாக வழிபாடு செய்கிறோம். சிலர் நினைக்கலாம் மௌன வழிபாடு என்பது வாய் பேசாது நாங்கள் உடலினால் அசைந்து செய்தல் அல்லது காதினால் பிற விடயங்களை கேட்டல் கூட தவறான விடயம். அனைத்தும் ஒருநிலைப்பட்டு இறைவனை வழிபாடு செய்கிற வழிபாடு. இந்த மூன்று மோனங்களும் வரம்புக்குட்பட்டவைகள். அவைகளால் பசுஞானம், பாசஞானம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பசுஞானம், பாசஞானம் உண்டாகும் என்று சொல்லப்ப மௌனோத்சவம் என்ற விடயமும் ஆலயங்களிலே இருக்கிறது. அதே போல இந்த சண்டேஸ்வர உற்சவம் என்று சொல்லப்படுற உற்சவம் மிக முக்கியமான உற்சவம். ஏனென்றால் எங்களுடைய சிவ வழிபாட்டினுடைய பலனை தருகிற தெய்வமாக சண்டேஸ்வரர் இருக்கார். சண்டேஸ்வரர் என்பது அந்த சிவ வழிபாட்டை கொடுக்கிற தெய்வத்திற்கு வழங்கப்படுகிற ஒரு பதவியாக இருக்கிறது. விசார சர்மருக்கு இறைவன் சண்டேஸ்வர பதவியை கொடுத்தார் என்றுதான் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் புராணங்கள் இதிகாசங்களை படிக்கிற யமதேவருக்கு கூட சிவபெருமான் ஒரு தடவை சண்டேஸ்வர பதவியை கொடுத்திருக்கிறார். அப்ப சண்டேஸ்வரர் என்று பார்க்கிறப்போ அதுக்குள்ளே விரிவான நிறைய சண்டேஸ்வரர்கள் எங்களுடைய சமய வழிபாட்டிலே இறைவனால் அந்த சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதவி. இப்பொழுது ஆசிரியர் பதவி, வைத்தியர் பதவி போல சண்டேஸ்வரர் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பதவி. அந்த சண்டேஸ்வரர் தான் சிவ வழிபாட்டினுடைய பலனை தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அன்றைக்கு நாங்கள் பசு ஓம்பலினாலே வியாச சர்மருக்கு இறைவன் சண்டேஸ்வர பதத்தை கொடுத்தார் என்று நாங்கள் படிக்கிறோம் பெரிய புராணத்திலே. அப்ப சண்டேஸ்வர உற்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவமும் இந்த மகோத்சவ காலங்களில் மிக முக்கியமான உற்சவம். இந்த சண்டேஸ்வரரை விதிப்படி வஸ்திரம், ஆபரணம், மாலை முதலிய சிவ நிர்மாலியங்களினால் அலங்கரித்து அங்கே மூல விக்கிரகத்திலே இருக்கிற சிவபெருமானுக்கு சாற்றப்பட்ட அந்த வஸ்திரம், ஆபரணம், மாலை முதலிய சிவ நிர்மாலியங்களினால் அலங்கரித்து பூசித்து சிவிகையிலாவது அல்லது கேடகத்திலாவது ஏற்றி குடை, சாமரை முதலிய அந்த அலங்காரங்களுடனும் கீதவாத்தியங்களுடனும் வீதி பிரதட்சணமாக அவரை கொண்டு வந்து
அவருடைய ஸ்தானத்திலே ஸ்தாபித்து சிவோற்சவ பலனை தரும்படி பிரார்த்தித்தல் நிகழ்வு இந்த சண்டேஸ்வர உற்சவ காலத்திலே இருக்கிறது. அவருக்கு அணியப்படுகிற வஸ்திரம், ஆபரணம், மாலை எல்லாம் சிவ நிர்மாலியப்பட்ட வகையிலே நாங்கள் அவற்றை அணிந்து கொள்ளுகிறோம். அவரை அலங்கரித்து கூட இப்ப சில ஆலயங்களில் தேருற்சவம் நடைபெறுவதோ சண்டேஸ்வரரும் எழுந்தருளுவார். சில உற்சவங்களின் பொழுது, விசேட உற்சவங்களின் பொழுது சண்டேஸ்வர பெருமான் எழுந்தருளுகிற நிகழ்வு இருக்கிறது. இந்த கொடியிறக்கிய பிற்பாடு சண்டேஸ்வரர் பெருமானை தனியாக சுற்றுகிற வழிபாடு இந்த சண்டேஸ்வர உற்சவத்திலே இருக்கிறது. இந்த உற்சவத்தை நாங்கள் மன உறுதியுடன் செய்பவரே சிவ உற்சவ பலனை அடைவார் என்று சொல்லப்படும். இந்த சிவ வழிபாட்டினுடைய பலனை நாங்கள் சண்டேஸ்வரரிடையே கேட்கிறோம். அவர் எப்பொழுதும் தியானத்திலே இருப்பார். அவரை நாங்கள் சென்று வழிபாடு செய்கிற பொழுது 2 கைகளையும் தட்டி நாங்கள் அவரை தியானத்திலிருந்து எழுப்பி கும்பிடுகிற பொழுது அவரை கும்பிடுவதற்காக சென்ற வழியாலேயே திரும்பி வருகிறோம். இப்பொழுது சிலர் அணிந்து கொண்டு போற ஆடைகள் இருந்து நூல்களை பிரித்து போடுகிற வழிபாடுகள் எல்லாம் சில காலங்கள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது இல்லாமல் போயிருக்கணும். உண்மையிலே அதெல்லாம் தவறான விடயம். இறைவனுக்கு நாங்கள் வஸ்திரம் சாட்டுகிறோம் என்றால் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையானதாக புதிய வஸ்திரமானதாக இருக்கும். நாங்கள் அணிந்த ஆடைகளை இறைவனுக்கு சாற்றக்கூடாது. அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் சண்டேஸ்வர வழிபாடுல சிலர் இதை அறியாமல் செய்கிறார்கள். தங்களுடைய ஆடையிலிருந்து நூலை பித்து சண்டேஸ்வரருக்கு போடுவாரெல்லாம் தவறான வழிபாட்டு முறை. சிவாகம வழிபாட்டு முறையிலே எதிரான வழிபாடாக இருக்கிறது. அந்த சண்டேஸ்வர வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடாக இருக்கு. அப்ப சண்டேஸ்வர உற்சவம் என்பதும் மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. அதே போல இந்த மகோற்சவ காலங்களிலே ஆசாரியோற்சவம் என்று சொல்லப்படுகிற வழிபாட்டோடு இந்த மகோற்சவத்தை நிறைவு செய்து கொள்வார். ஆசாரியோற்சவம் என்று சொல்லப்படுவது ஆலயத்திலே பூசை வழிபாடுகளை செய்து தந்த எங்களுடைய பிரதம குருக்களையா அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று அவரை மதிப்பளிக்கிற நிலை. ஏன் அவரை நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்றால் இந்த மகோற்சவ காலத்திலே இறைவனுடைய சக்தி அதிகமாக 5 இடங்களில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒன்று கும்பம் என்று சொல்கிறோம். கும்பம் என்பது நாங்கள் அபிஷேகத்திற்காக அக்னி குண்டத்திற்கு முன்பாக நவக்கிர கும்பம் வைத்து அந்த அக்னியிலே இறைவனை எழுந்தருளச் செய்து அக்னியிலிருந்து கும்பத்திலே இறை சக்தி எழுந்தருளச் செய்து அந்த விக்கிரகத்திலே ஊற்றுகிறோம். நீங்கள் அந்த அபிஷேகம் செய்கிற பொழுது பார்க்கலாம். அங்கே நவக்கிரக கும்பம், சிவன் சக்தி கும்பம் செய்து அந்த கும்பத்திலிருந்து ஒரு நூல் ஒன்றை கொண்டு வந்து நேரடியாக அக்னி குண்டத்திலே சேர்ப்பிப்பார்கள். ஏனென்றால் அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற இந்த இறை சக்தியை, இறை ஆற்றலை குருக்களையா என்ன செய்கிறார்? தன்னுடைய மந்திர சக்தியினாலே தன்னுடைய உச்சியினூடாக அங்கே இதயமாகிய நாவியினூடாக இருதய கமலத்தில் எடுத்து அங்கே தொப்புளினூடாக மீண்டும் அதை உச்சியினூடாக கொண்டு வந்து அந்த அக்கினியிலே சேர்ப்பிப்பார். மீண்டும் அக்கினியின் உள்ளதை தன்னுடைய உடலுக்குள்ளே சேர்த்து மீண்டும் அக்கினியில் சேர்த்து அதை மீண்டும் கும்பத்திலே கொண்டு சென்ற பொழுது அந்த கும்பத்தில் உள்ள நீரிலே இறை சக்தி அதிகமாக வரும். அந்த இறை சக்தி நீரை விக்கிரகங்களிலே ஊட்டுவார். அப்ப இந்த ஆலய வழிபாட்டிலே இறைவனுடைய அருள் முக்கியமாக கிடைக்கிற 5 இடங்களிலே ஒன்று கும்பம், 2வது தம்பம் என்று சொல்லுகிறோம். தம்பம் என்று சொல்லப்படுவது கொடித்தம்பத்தை குறிக்கிறது. 3வது பிம்பம் என்று பார்க்கிறோம். எழுந்தருளி விக்கிரகத்திலே இந்த கும்ப நீரை நாங்கள் ஊற்றி வழிபாடு செய்கிறோம். அது இந்த இறைவனுடைய பிம்பத்திலே அந்த நீர் ஊற்றப்படுகிறது. அடுத்த 4வது எழுந்தருளி விக்கிரகம் என்று சொல்லுறோம். இறைவன் ஒவ்வொரு நாட்களும் அங்கே எழுந்தருளி எங்களுக்கு காட்சி கொடுக்கிற விக்கிரகம் எழுந்தருளி விக்கிரகம். இப்ப மகோற்சவ காலங்களில் ஒன்று கும்பத்திலே இறைவனுடைய சக்தி அதிகம் இருக்கிறது, 2வது தம்பத்திலே இருக்கிறான், 3வது பிம்பத்திலே இருக்கிறான், 4வது எழுந்தருளி விக்கிரகத்திலே இருக்கிறான், 5வது சிவாச்சாரியாருடைய திருமேனியிலே இருக்கிறான். அப்ப மகோற்சவ காலங்களிலே சிவாச்சாரியார் சிவனாக கருதப்படுகிறார். இந்த மகோற்சவ வழிபாட்டிலே அவர் ஆரம்பிக்கிற பொழுது பாருங்கள், சிவோகம்பாவனை என்று சொல்லப்படுகிற ஒரு செயற்பாட்டை ஆரம்பிப்பார். தன்னுடைய தலையிலே பூச்சூடி அந்த நீரினாலே தன்னுடைய உடலை சுத்தி செய்து தன்னை சிவனாக பாவனை செய்கிறார். தன்னை சிவனாக பாவனை செய்வதுதான் சிவோகம்பாவனை. இது சிறு குறிப்பிலே அடிக்கடி வந்திருக்கிறது, சிவோகம்பாவனை என்று சொல்லப்படுகிற விடயம். அப்ப அந்த சிவாச்சாரியார் தன்னை சிவனாக பாவனை செய்து அங்கே சங்கல்பம் செய்கிறார். சங்கல்பம் என்றால் இன்ன இடத்திலே இன்ன நபர் இந்த ஆலயத்திலே இந்த மகோத்சவ கிரியை செய்கிறார், செய்பவருக்கு பலனை கொடுக்க வேண்டும். இந்த கிராமத்திலே இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற அனைவரும்
சகலதையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தூதுவராக செயற்படுவர் தான் இந்த சிவாச்சாரிய பெருமணி. அப்ப சிவாச்சாரிய திருமேனியிலே இறைவனுடைய சக்தி இருப்பதன் காரணமாக அந்த மகோத்சவ காலங்களிலே இந்த பிரதம குருக்களையா அவனுடைய பாதங்களை தொட்டு வணங்குதல் என்பது சிவனுடைய பாதத்தை தீண்டி வணங்குதலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த குருவுக்கு நாங்கள் உபசாரம் செய்கிற வழிபாடு தான் அந்த ஆச்சாரியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உற்சவாச்சாரியாருடைய அந்த முன்னிலையை அடைந்து இந்த கொடி இறக்கிய பின்பாடு பல ஆலயங்கள் நடக்கும். அவருக்கு முன்னால் நின்று 2 கரங்களையும் நாங்கள் கூப்பி அவரை வணங்கி கொண்டு அர்ச்சிப்பதற்கு அனுமதி பெற்று ஆசனமிட்டு அதில் இருத்தி அவரை பக்குவமாக இருத்தி சதாசிவ மூர்த்தியாக அந்த சிவாச்சாரியாரை நாங்கள் பாவிக்கணும். அவர் எங்களை விட உயர்ந்த ஆசனத்திலே இருத்த வேண்டும். இருத்தி அவரை சதாசிவ மூர்த்தியாக பாவித்து அவருக்கு நாங்கள் புஷ்பம் தூபம் தீபம் முதலியவற்றால் பூசித்து வணங்கி துதிக்க உடல் பொருள் ஆவி 3ஐயும் கொண்டருளுக என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவரை அப்படி செய்து அவருக்கு இயன்ற தட்சணைகளையும் வஸ்திரங்களையும் கொடுக்க வேணும். அந்த சிவாச்சாரியாருக்கு நாங்கள் கொடுக்கிற தட்சணை சிவனுக்கு கொடுக்கிற தட்சணை என்று சொல்லப்போம். ஏனென்றால் அந்த மகோற்சவம் நடைபெறுகிற காலம் அனைத்தும் எங்களுடைய வேண்டுதலை இறைவனிடத்திலே கொண்டு சென்று சேர்த்தவர்கள் அந்த சிவாச்சாரிய இறைவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தூதுவராக தன்னை சிவனாக பாவித்து சிவ வழிபாடு செய்தார். அப்ப அவருக்குரிய தட்சணைகள் வஸ்திரம் கொடுக்க வேணும். அந்த குருவுக்கு கொடுக்கிற தானங்கள்ல உயர்ந்த தானம் வஸ்திர தானம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மகோற்சவம் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாள் உற்சவத்திலே அந்த குருவுக்கு வஸ்திர தானம் கொடுக்கிற நிகழ்வு அங்கே இருக்கிறது. அப்ப அந்த தட்சணை கொடுத்து வஸ்திரங்களையும் கொடுத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். அவருடைய மனசு திருப்தி உற்றால் பரமசிவன் திருப்தி உருவான் என்று அங்கே சிவாகமங்கள்ல சொல்லப்படுறது. அந்த சிவாச்சாரிய பெருமகனுடைய மனம் திருப்தி விட்டால் இறைவன் திருப்தி விடுகிறான். இறைவன் திருப்தி விட்டால் எங்களுக்கு வரங்களை கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில இந்த ஆச்சாரிய உபதேசம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அவருக்கு இருத்துவிக்கல் என்று சொல்லப்படுகிற சாதகர் போதகர் முதலியோருக்கும் அந்த ஆலயங்களிலே வழிபாடு செய்கிற ஏனைய அர்ச்சகர்களையும் நாங்கள் கௌரவிக்கிற நிகழ்வும் இடம்பெறுகிறது. அவருக்கு சிவாச்சாரியாருக்கு தட்சணையும் வஸ்திரங்களையும் கொடுத்து பின்பு அவற்றை கொடி குடை முதலிய மங்கள சிறப்புகளுடன் அவரை நாங்கள் அந்த பிரதட்சணமாக எழுந்தருளச் செய்து அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் கொண்டு சென்று சேர்ப்போம். இல்லம் என்பது ஒரு ஆலயத்திலே கொடியேற்றுவர் ஆலயத்தை அண்மித்த இடத்தில் தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சேவை செய்கிற வகையிலே அங்கே இருந்து கொள்வார்கள். அந்த காப்பு கட்டுதல் நிகழ்வோடு அவர்கள் இருப்பார்கள். அந்த வகையிலே அவர்கள் இருக்கிற அந்த இருப்பிடம் நோக்கி கொண்டு சென்று அவரை அனுப்புகிற நிகழ்வு அங்கே இருக்கிறது. அதற்கு முன்பாக அவரிடத்திலே நாங்கள் வணங்கி விபூதி பிரசாதம் பெற்று அவரை நாங்கள் குருவாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிவாகமத்திலே விதிக்கப்பட்ட அந்த சமஸ்கார தீட்சையினாலே வாகீசுவரர் இந்த வாகீசுவர்களிடத்திலிருந்து தோன்றியவராகினால் ஆசாரியரை நாங்கள் ஒருபொழுதும் மனிதராக கருதக்கூடாது. பூசை மகோற்சவம் நடைபெற காலத்தில் அவர் ஒரு சிவனுடைய பிரதிநிதியாக சிவனாக நாங்கள் கருத வேண்டும். அந்த ஆசாரியாரை மனம் வாக்கு காயங்களினாலே சிரத்தையுடன் வழிபடுவோர் போக மோட்சங்களை பெறுவர் என்பது சிவாகம நியதி. அப்ப அந்த சிவாச்சாரிய பெருமகனை நாங்கள் சிவனாக கருதுகிறோம். சிவனாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும். மகோற்சவங்களிலே இறைவனுடைய அருள் பொழிகிற இடங்கள் 5, அதிகமான இடம் 5. 1 கும்பம், 2வது தம்பம், 3வது பிம்பம், 4வது எழுந்தருளி விக்கிரகம், 5வது சிவாச்சாரியாருடைய திருமேனி. அந்த திருமேனியிலே நாங்கள் சிவனை காண வேண்டும். ஒரு உற்சவத்தை நடாத்துகிற சிவாச்சாரியாரும் அவர் தனக்குரிய இலக்கணங்கள் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அவருடைய திருமேனியிலே நாங்கள் சிவனை காண வேண்டும். அவர் எங்களை போல சாதாரண ஒரு மனிதராக காணக்கூடாது. அவருடைய வஸ்திரமாக இருக்கலாம், அவருடைய ஆபரணங்களாக இருக்கலாம், அவருடைய செயற்பாடு எங்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அவரை காண்கிற பொழுது நாங்கள் கைகூப்பி தொழுகிற வகையிலே அவருடைய அந்த வடிவம் இருக்கிறது. அந்த வகையிலே அவரை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அது ஆசாரியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மகோற்சவங்கள் எல்லாம் ஆன்மாக்களின் பொருட்டு இறைவனாலே செய்யப்படுகிறது என்ற விடயத்தை சொல்லி இத்தோடு இந்த விரிவுரைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி
குமரன் சார் அவர்களே, மிக மிகவும் நான் தொடங்கியதுல இதில் தேனை பெருக வந்திருக்கிறோம் என்று தான் சொன்னேன்னா, நீங்கள் தேனும் பாலும் நெய்யும் கலந்து அவ்வளவு சுவைபட எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு நீங்க மேலும் மேலும் எங்களுக்கு தாகத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஆனந்தி அம்மா இவ்வளவு நாளுமே உங்களை கூப்பிடாம இருந்தவன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்னன்னு சொன்னா எல்லாரும் தனித்தனியா எங்களுக்கு விளங்கப்படுத்தினதால நீங்கள் இன்னைக்கு அந்த ஒண்டா இப்போ 2-3 நாளா அந்த எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து எங்களுக்கு தெரியக்குள்ள மிகவும் தெளிவாகவும் நல்ல விளக்கமாயும் அதோட நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு ஏன்னா முத்தி அடையவும் அடுத்த பிறப்புக்கு உதவும் என்று தான் நினைச்சு கொண்டு இவ்வளவு நாளும் இருந்த நாங்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு படிப்பிச்சதுல இருந்து பார்க்கல எனக்கு விளங்குது இது நாங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு எங்களுக்கு இது கட்டாயம் தேவை. இந்த கோயில் திருவிழாவுகளோடையும் இவ்வளவுத்துக்கு இறைவனோட பக்தி செலுத்துறதுன்றதையும் மிக மிக அருமையாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். அதுவும் இந்த அவத்தைகள், அத்துவாக்கள், ஐம்பொறிகள் எல்லாத்தையும் கொண்டு எங்களுக்கு ஒரே அடியா விளங்க. மிக மிக நன்றி. நன்றி.